Hello, good morning. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Hello everyone. எப்படி இருக்கீங்க? என் வாய்ஸ் நல்லா கிளியரா ஆடியபிளா இருக்கா? எஸ். தேங்க் யூ ஸோ மச். ஸோ இந்த ஒரு செஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு செஷன்ன்றது ஒன் டே கிடையாது, ஜஸ்ட் 2 hours. ஸோ இந்த 2 hours ஓட செஷன் உங்க கம்ப்ளீட் லைஃபையே மாத்த போகுது அப்படின்னு இருக்கும்போது இதுல முடிஞ்ச அளவுக்கு நீங்க அட்டென்டிவா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ வெல்கம் டு மை கிளாஸ். திஸ் இஸ் மை செகண்ட் கிளாஸ். ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கோ, எந்த லாங்குவேஜ்ல இருக்கோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். இட் வில் பி இன் தமிழ். தமிழ்ல தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ்ல நான் அப்பப்போ இங்கிலீஷ்ல நான் சொல்லுவேன். அண்ட் தமிழ் தான் 80%, 90%, 95% வந்து தமிழ்ல தான் இருக்கும். ஏன்னா மோர் ஓவர் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல தான் வந்து விரும்புவாங்க. அப்பதான் புரியும் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் வந்து யார் யாருக்காக எதுக்காக யூஸ் ஆகும், நம்ம இந்த இந்த செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நம்ம பார்க்க பார்க்க போறோம் அப்படின்ட்டு நம்ம கம்ப்ளீட்டா இந்த செஷன்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஷேர் ஷேர் பண்ணிருக்கேன். தெரியுதா? தெரிஞ்சுன்னா ஜஸ்ட் எஸ் அப்படின்னு சொல்லுங்க. இன்கேஸ் யாருக்காவது ஆடியோ கேட்கல, கிளியரா இல்ல அப்படின்னு இருக்கும்போது ஜஸ்ட் செக் யுவர் ஸ்பீக்கர் ஆர் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. மொபைல் யூஸ் பண்றவங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சு பாத்தீங்கன்னா யூ வில் பி மோர் ஜூம் பண்ணி பாக்குறதுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்து ஜூம்ல இருக்கு. ஓகேவா? ஸோ பிஃபோர் கோயிங் டு த கிளாஸ் ஐ வில் நான் என்னோட இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்றேன். நான் யாரு, எங்க இருக்கேன், என்ன பண்றேன், உங்களுக்கு எப்படி நான் யூஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில கிராஃபிக் டிசைனரா 5+ years எக்ஸ்பீரியன்ஸுக்கு இருக்கேன். ஸோ ஐ ஹவ் ஒர்க் மோர் தேன் 5 to 6 companies. ஸோ போன இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணியிருக்கேன். கிராக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ போகும்போது எல்லா இன்டர்வியூவும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ நான் ஒர்க் பண்ற கம்பெனி வந்து ஒன் ஆஃப் தி டாப் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 20,000 பீப்புள்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க ஃபார் 5 போஸ்ட். ஸோ அந்த 5 போஸ்ட்ல எனக்கு கிராஃபிக் டிசைனிங் ஜாப் வந்து கொரோனா டைம் பீரியட்ல கிடைச்சது. ஸோ கொரோனா டைம் பீரியட்ல எவ்வளவு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன், அந்த டைம்ல ஜாப் சர்ச் பண்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி நேரத்துல வந்து எனக்கு வேலை கிடைச்சது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கு. ஒரு கொரோனா டைம் பீரியட்ல வேலையே கிடைக்காத போது இந்த ஸ்கில் தான் எனக்கு வேலையை கொடுத்தது. இந்த ஸ்கில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த ஸ்கில் கிராஃபிக் டிசைனிங். இந்த கிராஃபிக் டிசைனிங் மூலமா என்னென்ன பெனிஃபிட், இதுல எவ்வளவு அமௌண்ட் வந்து சம்பாதிக்க முடியும், இது எப்படி சம்பாதிக்க முடியும், இதுக்கு என்னென்னலாம் தேவை, உங்களுக்கு என்ன இருந்தா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். கரெக்டா? இதான உங்களோட நார்மல் கொஸ்டின். கரெக்டா? இதை தவிர்த்து வேற ஏதாவது கொஸ்டின் நான் விட்டுட்டேனா? இல்ல. சரி, என்கிட்ட என்ன இருக்கணும், நான் இந்த கிராஃபிக் டிசைனிங் நான் வந்து ஜாயின் பண்ணா என்கிட்ட என்னென்னலாம் இருக்கணும், எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? எனக்கு முன் அனுபவம் இருக்கணுமா, எனக்கு டிசைன் ஏதாவது கொஞ்சமாவது நாலேஜ் தேவை இருக்கா. கரெக்டா? நான் சொல்ல சொல்ல எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லிட்டே வாங்க. சரியா? எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ அதனால ஏன்னா இப்போ நான் என்னோட சிஸ்டம்ல நான் உட்காந்து பேசும்போது ஐ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் மை சேட். நம்ம சேட்ல வந்து இப்போ வந்து இப்ராஹிம், அப்பாஸ் இவங்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்றதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிப்ளை தெரியுது. ஓகே, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது அப்படின்னு. ஸோ மோர் இன்ட்ராக்டிவா இருந்தா மட்டும்தான் செஷன் போறதே வந்து உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஓகே. ஓகே. ஸோ கிராஃபிக் டிசைனிங் மூலமா நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்றது, எப்படி ஏர்ன் பண்றது, வீட்ல உட்காந்து நம்ம எப்படி வந்து ஏர்ன் பண்றது அப்படின்ட்டு எல்லாமே நம்ம இந்த செஷன்ல பார்ப்போம். பிளஸ் போட்டோஷாப்ல சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். எதுனா போட்டோஷாப்ல என்னெல்லாம் பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் செஷன் கிளாஸ் மாதிரி நான் எடுக்க போறேன். மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன்னாலே வந்து உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. கிராஃபிக் டிசைனிங்னா அது, கிராஃபிக் டிசைன் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. தியேட்டிக்கலா காமிச்சா மட்டும்தான் மக்களுக்கு புரியும். ஓ, இதுதான் கிராஃபிக் டிசைனிங்கா அப்படின்னு புரியும். கரெக்டா? நம்ம என்னதான் கிராஃபிக் டிசைனிங்கா பேசிட்டே இருந்தாலும்
இதுதான் கிராஃபிக் டிசைனிங்கா அப்படின்ட்டு நம்ம அது செஞ்சு காமிச்சா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, கிராஃபிக் டிசைனிங் என்ன? ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கிராஃபிக் டிசைனிங்னா என்ன, நம்ம இந்த செஷன்ல இந்த கிளாஸ் அது ஓகேவா, இந்த கோர்ஸ்ல நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் என்னோட சிஸ்டம் தெரியுதா? குரோம் தெரியுதா? ஓகே. ஸோ நம்ம இந்த கம்ப்ளீட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா, கம்ப்ளீட் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன், ஓகேவா? இந்த 3 சாஃப்ட்வேர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் பண்ண போறோம். ஓகேவா? மோர் ஓவர், நான் வந்து இப்ப நான் உலமாவா இருக்கேன், எனக்கு எப்படி இது யூஸ் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஓகேவா, வாய்ஸ் எல்லாரும் கிளியரா இருக்கு. சில பேர் கிளியர் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்களோட நெட்வொர்க் எதர் ப்ராப்ளமா இருக்கும், இல்லைன்னா வந்து ஆடியோ செக் பண்ணுங்க. எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? 80% எல்லாருக்கும் வாய்ஸ் கிளியர். தேங்க்யூ ஸோ மச் ஐசி முகமது. தேங்க்யூ, தேங்க்யூ சார். ஓகே, ஸோ கம்ப்ளீட் இந்த கோர்ஸ்ல இந்த 3 சாஃப்ட்வேர் தான் படிக்க போறோம். நான் உலமாவா இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த கோர்ஸ் யூஸ் ஆகும்? நான் இப்போ வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன், எனக்கு எப்படி இந்த கோர்ஸ் யூஸ் ஆகும்? நான் ஏற்கனவே நான் ஒரு கம்பெனில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னடா இந்த ஒர்க் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, டெய்லி போற சிஸ்டம்ல உட்காந்து டக்கு டக்கு டக்குன்னு வந்து நம்ம நோண்டுறோம், என்ன ஒர்க் பண்றோமே தெரியாம ஒர்க் பண்றோம், நம்மள ஒரு கரியர் சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்கு எப்படி இது யூஸ் ஆகும்? இல்ல, நான் ஹவுஸ் இருக்கேன், எனக்கு வீட்டுல இருந்து தாண்டி வெளியவே போக முடியல, இல்ல நான் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கேன், வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி கிராஃபிக் டிசைன் யூஸ் ஆகும்? இது எல்லாமே இந்த டீட்டெயில் தான் நம்ம டக்கு 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 டக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த 3 சாஃப்ட்வேர்ல போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன். இந்த போட்டோஷாப்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குற விசிட்டிங் கார்டு, நம்ம நமாஸ் முடிச்சுட்டு ஜும்மா நமாஸ் முடிச்சுட்டு வெளியே வரும், கரெக்டா? வெளியே வரும்போது என்ன கொடுப்பாங்க? மஸ்ஜித்ல இருந்து வரும்போது சில பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான பேர் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கோ தெரியுமா? டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் நோட்டீஸ், ஃபிரோஸ் நோட்டீஸ் சொல்லியிருக்காங்க, ஃபிளையர் சொல்லியிருக்காங்க, விளம்பரம், போஸ்டர்ஸ். வெரி குட், வெரி குட். ஸோ அது பேர் வந்து பாத்தீங்கன்னா வெரி குட், நோட்டீஸ் அப்படின்னு சொல்றாங்க. நோட்டீஸ்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றதுதான் நோட்டீஸ். அதுக்கு ப்ரொஃபஷனலான மார்க்கெட்டிங் வேலை என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேம்ப்ளெட் ஆர் ஃபிளையர். ஓகேவா? ஸோ இந்த ஃபிளையர் ஒரு பேம்ப்ளெட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ப்ரொமோட் தேர் பிஸ்னஸ் ஆர் ப்ரொமோட் தேர் சர்வீஸ். ஓகேவா? ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ப்ரொமோட் பண்றதுக்காக தான் பேம்ப்ளெட்டை கொடுக்குறாங்க. ஓகேவா? எஸ்எஸ் ஹைதராபாத்ல வந்து ஒரு பிரியாணி ஒரு பேம்ப்ளெட் கொடுக்குறாங்களா, இந்த ஆஃபர் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன பண்ணுவோம், அப்படியே கீழே போட்டு போயிடும், கரெக்டா? ஸோ அதுதான் வந்து பேம்ப்ளெட். ஸோ இந்த பேம்ப்ளெட்ல எதுல பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோஷாப்ல பண்ணுவாங்க, இல்லுஸ்ட்ரேட்லயும் பண்ணுவாங்க, இன்டிசைன்லயும் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், உலமாக்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் போட்டோஷாப், அவங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன் இந்த செஷன், இந்த கிளாஸ். அதாவது நான் இந்த போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இது மூணுமே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த டைப் ஆஃப் யூஸ் ஆகும், எப்படி இது யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? உலமாக்கள் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு அந்த கவுண்ட், எத்தனை பேர் உலமாக்கள் இருக்கீங்க? மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. மீ. மீ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. கவுண்ட் பண்ணிக்கிட்டே போலாம் போல. நிறைய பேர் டைரக்ட் மெசேஜ்லயே போடுறாங்க, நீங்க குரூப்ல போட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் 70 பீப்புள்ஸ்க்கு மேலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உலமாக்கள் இருக்காங்க. இட்ஸ் ஃபீலிங் சோ ப்ரௌட். உங்களோட வேல்யூபிளான டைமிங்ல இந்த செஷன்ல நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது இன்ஷா அல்லா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா பெனிஃபிட்டா இருக்கும். அண்ட் ஆன்சர் ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உலமாக்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே, உலமாக்கல்ன்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தே வில் கிரியேட் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? ஸ்டூடெண்ட்ஸை வந்து
மக்களுக்கு மோர் ஓவர் கனெக்டடா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலமாக்கல் மட்டும்தான். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீக் கொடுக்கறதாலும் சரி, இல்ல அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த போய் சேர்க்கணும், எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலமாக்கள் தான் இருப்பாங்க. மோர் ஓவர் இப்போ காமன் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படிலாம் இதுல ஏர்ன் பண்ணணும், உலமாக்கள் எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நார்மலா இப்போ காமன் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது, காமன் பீப்புள்ஸ்னா யாரு? ஒர்க் பண்றவங்க, ஏற்கனவே ஒர்க் பண்றவங்க, ஓகேவா, வீட்ல இருக்கிறவங்க, காலேஜ் முடிச்சவங்க, தேர் ஆல் கால் காமன் பீப்புள்ஸ். ஓகேவா, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் காமன் பீப்புள்ஸ். அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங். ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த கோர்ஸ் 3 months கத்துக்கிட்டு நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறேனோ அண்ட் மை கைடன்ஸ், ஓகேவா, என்னோட 6 years கைடன்ஸ் நீங்க ஒரு 3 months கோர்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃப்ரீலான்சிங் எப்படி பண்ணணும், அது மூலமா எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். ஓகேவா, அதுல எவ்வளவு பட்ஜெட் வைக்கணும், கிளைண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு பட்ஜெட் சொல்லணும், ஓகேவா, எவ்வளவு பட்ஜெட் கொடுத்தா எவ்வளவு வந்து நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் வந்து சஸ்டைனபிளா இருப்பாங்க, அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போட்டோஷாப்ல வந்து ஒரு கலர் சேஞ்சை மட்டும் பார்த்துடலாமா, எப்படி பண்றது அப்படின்ட்டு. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும் எந்த மாதிரி போட்டோஷாப்ல பண்றாங்க அப்படின்ட்டு. நான் வந்து மோர் ஓவர் ப்ராடக்ட் போட்டோகிராஃபில வெல் வர்ஸ்ட். இப்போ அமேசான்ல கூட பாத்தீங்கன்னா, இப்போ கூட அமேசான்ல இப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தான் போட்டோ ஷூட் வந்து எடுத்தது. ஓகேவா, ஸோ இந்த அமேசான்ல போய் பாத்தீங்கன்னா இது எல்லாமே ப்ராடக்ட் போட்டோகிராஃபி நான் எடுத்தது. ஓகேவா, ஸோ ப்ராடக்ட் போட்டோகிராஃபி இப்போ இந்த ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டா நான் தான் வந்து எடுத்தது. போட்டோகிராஃபி எல்லாம் எடுத்து அவங்களை எடிட் பண்ணி கொடுத்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து சேல் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆன்லைன்ல வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் போட்டு 700 800 அப்படின்னு இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம போய் எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல 2 மாடல் இருக்கு. 2 மாடலையும் வந்து பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபி எடுத்து நம்ம கொடுத்துட்டா அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கும் கிராஃபிக் டிசைனர்ஸ் தான் பண்ணுவாங்க. நீங்க அமேசான் பிளிப்கார்ட்ல போய் பாக்குற முக்காவாசி ப்ராடக்ட்ஸ் கிராஃபிக் டிசைன் நீங்க டச் பண்ணாம பார்க்கவே முடியாது. அப்ப அமேசான் பிளிப்கார்ட்ல எத்தனை செல்லர்ஸ் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க, எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஒரு ஃபோன் வாங்கினாலும், ஒரு லேப்டாப் வாங்கினாலும், ஒரு வாட்ச் வாங்கினாலும், ஒரு வேலட் எது வாங்கினாலும் கிராஃபிக் டிசைன் நீங்க தாண்டி போகவே முடியாது. கரெக்டா? அக்ரி பண்றீங்களா? இல்ல கிராஃபிக் டிசைனர் இல்லாம அவங்களே அப்லோட் பண்ணிடுவாங்களா? கிடையாது. ஒரு போட்டோகிராஃபர், ஒரு கிராஃபிக் டிசைனர், இது ரெண்டுமே தாண்டி அவங்க இதுல அப்லோடே பண்ண முடியாது. ஏன்? தி நீட் டு சேஞ்ச் தி பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டை வந்து ஒயிட் கலரா மாத்தணும், பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எடிட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி எடிட் பண்ணிருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கிராஃபிக் டிசைனர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே கிராஃபிக் டிசைனர்ஸ் தான் பண்ணி கொடுப்பாங்க. அப்போதான் அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ணலாம். ஈவன் வந்து உலமாக்கல், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு வந்து நான் 20 வயசு ஆகணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சில இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ் போய் ஜாயின் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு ஏஜ் இருக்கு, இவ்வளவு ஹைட் இருக்கு, கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு கம்பல்சரியா ஒரு டிகிரி தேவை அப்படின்வாங்க. பட் கிராஃபிக் டிசைனிங்க்கு உங்களுக்கு 15 வயசு இருந்தாலும் சரி, ஸ்கில்லு கத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்கம் உங்க வீடு தேடி வரும். ஓகேவா, மோரோவர் சைபா வந்து எதுக்காக வந்து இந்த கோர்ஸ் நடத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெயின் மோட்டிவ், இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் மக்களுக்கு தெரியல. நல்ல நல்ல கிராஃபிக் டிசைனர்ஸ் இல்ல. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மொபைல்லே டிசைன் பண்ணிட்டு இந்த வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்லயே வந்து போஸ்ட் போட்டு நம்மளே டிசைனர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஒரு மெத்தட் ஆஃப் கிராஃபிக் டிசைனிங் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு ரியாஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்மியான காஸ்ட், தி ஃபர்ஸ்ட் டைம் சைபால இந்த அளவுக்கு ஒரு காஸ்ட் வச்சிருக்காங்கன்னா ஐம் டேம் ஷோர் நீங்க வெளியே போய் விசாரிங்க, இந்த அளவுக்கு கம்மியான காஸ்ட் கிடைக்காது. மேக் யூஸ் ஆஃப் இட். இது நீங்க யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் எ பிக் லாஸ். நானே உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நான் பர்சனலா நிறைய பேர் கிராஃபிக் டிசைனிங் படிச்சுட்டு என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க. எவ்வளவு நீங்க எங்க படிச்சீங்க கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ல படிச்சேன். எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 55,000 48,000. அது ஈஸி தான் ப்ரோ, மந்த்லி மந்த்லி நான் 20,000 பே பண்ணிடுவேன் அப்படின்னு. அப்ப நீங்க இந்த மந்த்லி நீங்க இந்த சைப்பால நீங்க எவ்வளவு பே பண்றீங்க அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. அமௌண்ட் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாமே வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். இது நான் தான் அப்லோட் பண்ணேன். இது எப்படி நான் ப்ராடக்ட் போட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறது, இட்ஸ் கம்ப்ளீட்லி
என்ன சொல்றது, கம்ப்ளீட்லி போட்டோகிராஃபி எப்படி எடுக்கிறது, செட்டப் எப்படி எடுக்கிறது, செட்டப்க்கான அமௌண்ட் எவ்வளவு ஆகும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு லிங்க்கும் கொடுத்துருவேன், டேரக்டா எல்லாமே கொடுத்துருவேன். சாஃப்ட்வேர் சரி ஓகே சார், எல்லாமே நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு. கிராஃபிக் டிசைனிங்னா போட்டோகிராஃபினா என்னன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. கிராஃபிக் டிசைனிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இமேஜ்ல இருக்கும். வாண்டட், ஓகேவா, வாண்டட் சேல்ஸ்மேன் அப்படின்ட்டு, ஓகேவா, வாண்டட் சேல்ஸ்மேன் அப்படின்ட்டு அந்த காலத்துல போஸ்டர். இப்பெல்லாம் எவ்வளவு கிராஃபிக் எவ்வளவு ஆயிடுச்சு பாருங்க, எல்லாம் வந்து இமேஜஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போடுவாங்க, கரெக்டா. வெறும் வேர்ட் டாக்குமெண்ட்ல வாண்டட் சேல்ஸ்மேன் அப்படின்ட்டு போட்டு முடிச்சிருவாங்க. இட்ஸ் நாட் சோ அட்ராக்டிவ். அந்த காலத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ கிராஃபிக் டிசைனிங் வந்துட்டு அப்புறமா இந்த மாதிரி மாறிடுச்சு, தெரியுதா, இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ வி வாண்ட் யூ, வி ஆர் ஹையரிங் அப்படின்ட்டு எவ்வளவு கிரியேட்டிவா ஒரு போட்டோஸ் ஆட் பண்ணி ஒரு கான்டாக்ட் முடிஞ்ச அளவுக்கு மக்களை ஈஸியா புரிய வைக்கிறது தான் கிராஃபிக் டிசைனிங். புரியுதா, மக்களை ஈஸியா புரிய வைக்கிறது தான் கிராஃபிக் டிசைனிங். அதுதான் நீங்க பண்ண போறீங்க, ஓகேவா. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபிளையர் அடிக்கிறீங்க, ஓகேவா, மஸ்ஜித் வந்து கட்ட போறீங்க, இல்ல மஸ்ஜித் வந்து ஒரு டொனேஷன் வேணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஒரு டிசைனரை போய் தேடி அவனுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கறதை விட நீங்க டிசைன் பண்ணி அந்த 500 ரூபாய் நீங்க மஸ்ஜித்கே போட்டுடலாம். ஸோ ஒரு சிம்பிளான டிசைனும் நம்ம எப்படி பண்றது, ஒரு ப்ரொஃபஷனலான டிசைன், சிம்பிளாவும் இருக்கணும் ப்ரொஃபஷனலாவும் இருக்கணும். இப்போ இந்த டிசைன்ல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் இப்போ கிளிக் பண்ணிருக்கேன், நான் இது போட்டோஷாப்ல நான் போட்டுறேன், இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ இந்த டிசைன்ல வாட் இஸ் த மிஸ்டேக், யாராவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். Number, contact size, very good. Muhammad Ismail, very good. Date, very good. The name of day clean, very good. வெரி குட். இப்போ அவங்களோட டே கிளீன்ன்றது லோகோ. அந்த லோகோவை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமே தெரியாம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா they have given some blue line, ஓகேவா, அது கரெக்டா அவங்க கொடுக்கல. மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் லைன். ஸோ லோகோன்றது வந்து பாத்தீங்கன்னா பிஎன்ஜியா தான் யூஸ் பண்ணணும். அது ப்ராப்பரா வந்து நம்ம போடணும். லோகோ வந்து கரெக்டான ஒரு ஒரு இடத்துல வந்து பிளேஸ் பண்ணணும். எல்லாமே எல்லாமே வந்து கன்சிஸ்டடா இருப்பாருங்க, ஸ்பேசிங்கே இல்லாம. இது நல்லா இருக்கு, வி வாண்ட் யூ அப்படின்ட்டு ஒரு டைப்போகிராஃபி மூலமா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இது நல்லா இருக்கு, ஓகேவா. பட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், இதோட ஃபாண்ட் சின்னதா இருக்கு, இதோட ஃபாண்ட் பெருசா இருக்கு. இது வந்து அதோட இது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட்டே இல்ல. இது எல்லாமே வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட்ல வர மாதிரி இது சென்டர்ல போட்டிருக்காங்க. லெஃப்ட்னா லெஃப்ட்ல தான் இருக்கும், ரைட்னா ரைட்ல தான் இருக்கும். ஒரு ஒரு டிசைனரை ஒரு ஒரு ஃபிளையரை பார்த்து இப்போ நீங்க சொன்னீங்களே லோகோ பிளேஸ்மெண்ட் அட்ரஸ், இதெல்லாம் வந்து ஒரு டிசைனரோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நீங்க பாக்குறீங்க, கரெக்டா. ஸோ இதெல்லாம் கான்டாக்ட் நம்பர் போட்டிருக்காங்க, கான்டாக்ட் நம்பர் தெளிவாவே இல்லை. 10 நம்பரும் சேர்த்து போடக்கூடாது. ஒரு டிசைனரா இருந்தீங்கன்னா 5 நம்பர் 5 நம்பரா போடுவாங்க, இல்லைன்னா 3 3 4 அப்படி அந்த மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணி வந்து தான் போடுவாங்க. மக்களுக்கு பார்த்தோன்னு புரியும். இப்போ நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா 74485 ஸ்பேஸ் 22008. ஸோ ஸ்பேஸ் வந்து நம்ம விட்டா மட்டும்தான் மக்களுக்கு பார்த்தோன்னா அந்த நம்பர் வந்து மைண்ட்ல வந்து இருக்கும். ஸோ இப்போ ஓஎல்எக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, எதுக்காக இந்த ஓஎல்எக்ஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஓகேவா. ஸோ அதனால ஒரு ஒரு டிசைனர் வந்து ஒரு டிசைன் பண்ணும்போது மக்களுக்கு புரியணும். 4 வார்த்தை போட்டாலும் நறுக்குன்னு போடணும். அதுதான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனரோட ஒர்க், ஓகேவா. ஓகே, யாருக்காவது ஃபுல் டைம் ஜாப் போகணும்னு ஆசையா இருக்கா? சார் நான் ஃபுல் டைம் ஜாப் நான் தேடுறேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபுல் டைம் ஜாப் தேட போறேன் அப்படின்னு. ஃபிரோஸ் கான், வெரி குட். ஸோ ஃபுல் டைம் ஜாப் பண்ணணும்னா அதுக்கு என்ன தேவை, அதுக்கு எப்படிலாம் வந்து ஜாப் கிடைக்கும், எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும், அதுக்கான ப்ராசஸ் என்ன, இப்போ நம்ம பேச போறது ஃபுல் டைம் ஜாப் பத்தி, ஓகேவா. நம்ம இப்போ ஃப்ரீலான்சிங் வந்து ஒரு டாபிக்கா நம்ம கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யாரெல்லாம் ஃபுல் டைம் ஜாப் பண்ண போறீங்களோ அவங்க என்ன பண்ணணும், அதுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிறேன், உங்களை சுத்தி பாருங்க, ஏதாவது டிசைன் இருக்கா, கிராஃபிக் டிசைனர் யூஸ் பண்ண டிசைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இட் மே பி அ கிளாக், இட் மே பி அ கேலண்டர், இட் மே பி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா, இருந்துச்சுன்னா சாட்ல போடுங்க. என்னென்ன விஷயம், இப்போ நான் என்ன சுத்தி பாக்குறேன், ஒரு பாக்ஸ் இருக்கு, சக்தியோட ஒரு ஸ்டெபிலைசரோட பாக்ஸ் இருக்கு, பேக்கேஜிங் டிசைன் அது வருது.
நெக்ஸ்ட் சுத்தி பார்க்கும்போது கேலண்டர் இருக்கு. நெக்ஸ்ட் சுத்தி சரவணா ஸ்டோர்ஸோட கவர் இருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது என்னோட சிஸ்டமோட கவர் இருக்கு. ஓகேவா. ஸோ அதுவும் ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாஷிங் மிஷின்ல லேபிள் இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சார்ஜர்ல வந்து பாத்தீங்கன்னா டிசைன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னோட சிபியூல வந்து ஒரு லோகோ இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோட பாட்டில்ல டம்ப்ளின் அப்படின்னு ஒரு லோகோ இருக்கு. நெக்ஸ்ட் ஏசி இருக்கு. ஏசில வந்து ஒரு லோகோ இருக்கு. அந்த மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னு நீங்க சாட்ல போடுங்க. உங்களை சுத்தி ஈவன் நீங்க மஸ்ஜித்ல உட்கார்ந்து இருந்தா கூட அந்த டைமர் இருக்கு பாத்தீங்களா, அந்த டைமர்ல ஒரு லோகோ இருக்கும். மேல ஃபேன்ல பாத்தீங்கன்னா பஜாஜ் அப்படின்னு ஒரு லோகோ போட்டிருக்கும். கரெக்டா. சோ ஓகே, தெரியுதா. Photo frame eye design, very good. Chocolate box, books, designs, pen, fan, logo, SIM card logo, OnePlus earphone cover, சூப்பர். ஸோ இவர் முகமது இப்ராஹிம் 3 பொருள் இருக்குன்றாங்க. இஸ்லாமிக் வந்து 9 பொருட்கள் இருக்குன்றாங்க. ஸோ நம்மளை சுத்தியே கிராஃபிக் டிசைனிங் சம்பந்தப்பட்ட இத்தனை பொருட்கள் இருக்கும் போது இதுக்கான ஜாப் வேகன்சி எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்கான ஜாப் வேகன்சி எவ்வளவு இருக்கும். ஆடு தள்ளுபடி சேல்ஸ் போஸ்டர், வெரி குட். ஸோ ஜாப் வேகன்சி இவ்வளவு இருக்கும்போது இந்த கோர்ஸை நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு பெனிஃபிட் இல்லையா. கம்பல்சரி 100% பெனிஃபிட்டா தான் இருக்கும். ஈவன் நீங்க எந்த ஃபீல்ட்ல போனாலும் கிராஃபிக் டிசைன் என்பது கடல் மாதிரி. ஓகேவா. அந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய மீன்கள் வந்து பிடிக்கலாம். மீன்களே இல்லாத கடல் கிடையாது. கன்ஃபார்மா நிறைய மீன்கள் இருக்கு. அதுக்கோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கிராஃபிக் டிசைனர் ஆயிட்டீங்கன்னா பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கலாம், லைக் மீ. ஆர்எல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோகோ டிசைனரா மாறலாம். ஓகேவா. கிராஃபிக் டிசைன் நிறைய இருக்கு. போஸ்டர் டிசைன்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக் டிசைனர் இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது நம்ம போஸ்டர்ஸ் மூலமா மக்களை வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போய் டெலிவர் பண்றது தான். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எவ்வளவு முக்கியமோ அது அந்த முக்கியத்தை எடுத்து கொடுக்கறதே கிராஃபிக் டிசைன் தான். கரெக்டா. ஓகே. ஸோ ஃபுல் டைம் ஜாப் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா. பிஹான்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த பிஹான்ஸோட வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் மீ. ஸோ என்னோட ப்ரொஃபைல் இது. எப்படி நம்ம வாட்ஸ்அப்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ நம்ம வந்து ஒரு ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்றோமோ. ஓகேவா. எல்லாருக்கும் ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல. ஸ்கிரீனோட குரோம் வந்து விசிபிளா இருக்கா. சூப்பர் சூப்பர். ஸோ இதுதான் வந்து பிஹான்ஸோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னுவாங்க. எதுக்கு இந்த பிஹான்ஸோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிசைனர். இந்த நம்ம டிசைனர் அப்படின்னு இருக்கும்போது நம்மளோட ஒர்க் எல்லாமே ஒரு இடத்துல செக்ரிகேட் பண்ணி வைக்கணும், சேர்த்து வைக்கணும். யாராவது நோட் பண்ணா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் இட்ஸ் கால்ட் பிஹான்ஸ். ஓகேவா. ஸோ இந்த வெப்சைட்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே அதுல ஆட் பண்ணி வைக்கலாம். இப்போ ஐ எம் முகமது ஃபுசைல். ஓகே. என்னோட ப்ரொஃபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் இதுல ஆட் பண்ணி நான் வச்சுக்கேன். ஓகேவா. இப்போ வந்து சைபால இருந்து இப்போ ஒரு பிளேயர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சைபால இருந்து எப்படி நம்ம இவ்வளவு கண்டென்ட் கொடுத்தா நம்ம நீட்டா எப்படி செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது, மக்களுக்கு எப்படி ஈஸியா புரிய வைக்கிறது. ஒரு ஒரு கியூஆர் கோடு, ஒரு வெப்சைட், அட்ரஸ், இன்ஃபர்மேஷன், ஃபோன் நம்பர் வந்து பெருசா தான் போட்டாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் 5 5 பிரிக்கணும், 4 3 3 பிரிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ 408 408 அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கரெக்டா. ஸோ அந்த மாதிரி. ஸோ பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு. ஸோ சைபால் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் நடக்குது, விவோக்னா என்ன அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபிளையர் மூலமா வந்து நம்ம காட்டலாம். ஓகேவா. ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பேக்கேஜிங் டிசைன். ஓகேவா. நீங்க உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்கும். கரெக்டா. ஒரு பாக்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு பேக்கேஜிங், ஒரு சின்ன என்ன சொல்றது மொபைல் சார்ஜரோட பாக்ஸ் இருக்கும், இல்ல மவுஸோட பாக்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் டிசைன்ல தான் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா. பேக்கேஜிங் டிசைன் தான் வந்து இது இது கம்ப்ளீட்டா வந்து ஒரு கிரியேட்டிவா நானே கண்டென்ட் தேடி கண்டுபிடிச்சு பண்ணது. இப்போ ட்ரை டு சால்வ் திஸ் பிஃபோர் 4.2 seconds அண்ட் கிரியேட் நியூ வேர்ல்ட் ரெக்கார்ட்னா வேர்ல்ட் ரெக்கார்டை வந்து பாத்தீங்கன்னா 4.22 seconds எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ அதோட கம்மியா நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா இது டிஃபரன்ஸ் தெரியுதா. ஸோ ஃபர்ஸ்ட் கொலாப்ஸ் பண்ணி வச்ச மாதிரி, அப்புறமா திருப்பி நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணலாம். ஓகேவா. ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து நீங்க போட்டு வைக்கிறதா பிஹான்ஸோட ப்ரொஃபைல். இப்போ இந்த காரோட ப்ராடக்ட் போட்டோகிராஃபி நான் தான் எடுத்தேன். ஓகேவா. இட்ஸ் அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட். ஸோ இதோட ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு இது வந்து ஃபிளையர் கிடையாது. இட்ஸ் சம்திங் கால் இன்ஃபர்மேஷன் கேட்டலாக். ஓகேவா. ஒரு ஒரு காருக்கான இன்ஃபர்மேஷன் கேட்டலாக் தான் வந்து இது போட்டிருக்கோம். ஸோ என்னென்ன கார்ஸ் அவைலபிள், கலர்ஸ் அவைலபிள், ஸோ இதோட வந்து ஃபீச்சர்ஸ் என்ன, ரிமோட்டோட ஃபீச்சர்ஸ் என்ன,
கார் வந்து லைக் ப்ரெசென்ட் பண்றது எப்படி, லோகோ சிம்பிளா முடிஞ்ச அளவுக்கு பார்டர்ஸ் வரைக்கும் போகாம பார்டர்ஸ்குள்ளேயே ஒர்க் பண்ணோம். இதுல நிறைய பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். எந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது, இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இமேஜஸ் எப்படி ரீசைஸ் பண்றது, ரீசைஸ் இமேஜ் ரீசைஸ் தெரியுமா உங்களுக்கு? பார்க்கலாமா இமேஜ் ரீசைஸ்னா என்ன? இப்போ போட்டோ, இப்போ நீங்க வந்து ஏதோ ஒன்று பார்த்துட்டே இருக்கீங்க, ஓகேவா? இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபிளைட் பாக்குறீங்க, ஓகேவா? ஃபிளைட்டோட போட்டோ ஏதோ பாக்குறீங்க, ஸோ சூப்பரா இருக்கு, இந்த இந்த ஃபிளைட் வந்து நான் வாங்க போறேன் அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்றோம்னா, இதை நம்ம என்ன பண்ணோம், காப்பி பண்ணிக்கிறோம். ஓகேவா? நல்லா கேளுங்க எப்படி பண்றோம் அப்படின்னு. கூகுள்ல ஏதாவது ஒரு போட்டோ பாக்குறீங்க, அது எப்படி நம்ம எடுக்கணும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, எப்படி வந்து பண்றோம் அப்படின்னு எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. கூகுள்ல இருந்து எப்பவுமே ஒரு கிராஃபிக் டிசைனர் போட்டோ எடுக்க கூடாது இன் லோரஸ். ஓகே, இப்போ நீங்க நான் ஃபிளைட் அப்படின்னு நான் போட்டேன், ஃபிளைட் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிளைட் போட்டோமா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம், திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் கொடுக்குற எல்லா டிசைனர்ஸ்க்கும் இது தெரியாம இருக்காது. ஓகேவா? டிசைனரா இருந்தா கம்பல்சரி இந்த ஒரு ட்ரிக் வந்து தெரிஞ்சிருக்கணும் இமேஜஸ் எடுக்கிறது. ஓகேவா? ஸோ ஃபிளைட் அப்படின்ற ஃபிளைட் போடுறீங்களோ, கார் போடுறீங்களோ, ஹவுஸ் போடுறீங்களோ, இல்ல நீங்க ஏதாவது மஸ்ஜித் போடுறீங்களோ, நீங்க எது போட்டாலும் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டூல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தெரியுதா டூல்ஸ்? எல்லாருக்கும் இந்த டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தெரியுதா? தெரிஞ்சா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. யா, நான் மவுஸ் கர்சர் வச்சிருக்கேன்ல டூல்ஸ் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃபைசி. ஸோ டூல்ஸை கிளிக் பண்ண உடனே இங்க சைஸ் அப்படின்ட்டு வரும். தெரியுதா ஃபிரோஸ்? ஸோ இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே இங்க வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? சம்சுதீன், இதுல லார்ஜ் அப்படின்னு தெரியுதா? ஸோ இந்த லார்ஜ் கிளிக் பண்ணும். ஓகேவா ஜபீன்? ஸோ இந்த லார்ஜ் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ஹை குவாலிட்டி இமேஜஸ்லாம் வரும். ஓகேவா? ஓகேவா? ஸோ இதுல வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இது கிளிக் பண்ணும்போது வி ஷுட் வெயிட். இந்த லோட் ஆகும்போது வெயிட் பண்ணணும். இப்போ நான் நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன், நல்லா நோட் பண்ணுங்க. பிளர் ஆயிட்டு கிளாரிட்டியா மாறும். நல்லா பாருங்க, இப்போ நான் இதை கிளிக் பண்றேன், பிளர் ஆயிட்டு கிளாரிட்டியா மாறும். தெரியுதா? பிளர் ஆயிட்டு கிளாரிட்டியா மாறும், பிளர் ஆயிட்டு கிளாரிட்டியா மாறும். நீங்க பிளர் ஆகும் போதே காப்பி பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம ஃபிளைட் அப்படின்னு போட்டோம். ஓகேவா? கிராஃபிக் டிசைனிங்ன்றது வெறும் போட்டோஷாப்ல ஒர்க் பண்றது மட்டும் கிடையாது. போட்டோஷாப்ல நம்ம நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் ஒர்க் பண்றது தான் ஒரு கிராஃபிக் டிசைனரோட ஒர்க். இதுல எப்படி நம்ம ஹை குவாலிட்டியா நம்ம எடுக்கணும் அப்படின்னு தெரியலன்னா நம்ம அவுட்புட்டே லோரெஸ்டா தான் வரும். லோரெஸ்ட்னா என்ன? லோ ரெசல்யூஷன். லோ ரெசல்யூஷன் என்ன? கிளாரிட்டியே இருக்காது. தட் இஸ் கால்ட் லோ ரெசல்யூஷன். ஹை ரெசல்யூஷன் என்ன? குவாலிட்டி பக்காவா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நிறைய பேர் தப்பு நிறைய பண்றாங்க, அதுவும் நான் காட்டுறேன். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் வந்து ஹை குவாலிட்டியா இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது ரெண்டு டைப் ஆஃப் இது இருக்கு. சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இன் டிசைன் நீங்க ஒர்க் பண்ணும்போது தெரிய வரும், சேவ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம் எந்த இமேஜா இருந்தாலும். ஏன்னா நீங்க ஒரு இன் டிசைன் வந்து ஒரு பிரிண்டருக்கு அனுப்புறீங்க இல்ல கிளைண்ட்டுக்கு அனுப்பும் போது லிங்க் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் தனியா வரும். இது நான் கிளாஸ்ல எடுத்து காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இன் டிசைன்ல ஒர்க் பண்ணும்போது யூ ஷுட் சேவ் அண்ட் ஒர்க் அவுட். ஆனா போட்டோஷாப்ல வந்து காப்பி பண்ணாலே போதும். ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணி காப்பி ஒரு 2 வாட்டி 3 வாட்டி பண்ணுங்க, சம்டைம்ஸ் வந்து காப்பி ஆக வாய்ப்பு இருக்காது. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணிட்டு போட்டோஷாப் வந்துருங்க, கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரெசல்யூஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 72 எதுக்காக யூஸ் பண்ணணும்? ஓகேவா? இந்த இன்டர்ஃபேஸ் நான் வந்து கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இது என்னது, அது என்னது, நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் மீன் பை பிக்சல்ஸ், இன்ச்சஸ், இதெல்லாம் என்னது, கலர் மோட், இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலா பார்த்தா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் நான் வந்து சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரெசல்யூஷன் 150 வச்சுக்கோங்க. ஓகேவா? 150 வச்சுட்டு கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்தது கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் கிளாரிட்டியா வந்துடும். அந்த இமேஜோட கிளாரிட்டி என்ன இருக்கோ அது அப்படியே வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? நான் மறுபடியும் பண்ணி காட்டுறேன். நான் இதுல போனேன்னா ஃபிளைட் போட்டேன்னா, ஓகே, ஃபிளைட் பதில் நான் வேற போடுறேன், கார் போடுறேன். ஸோ கார் போட்டேன்னா காரோட இமேஜ் எல்லாமே வரும். நம்ம அப்படியே செலக்ட் பண்ணக்கூடாது, எடுத்தோன்னே டூல்ஸ்ல போயிட்டு சைஸ்ல போயிட்டு லார்ஜ்னு மாத்தணும். ஓகேவா? லார்ஜ்னு மாத்தினா மட்டும்தான் ஹை குவாலிட்டி இமேஜஸ் வரும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த காரை வந்து நான் செலக்ட் பண்றேன். இந்த காரை செலக்ட் பண்ண வெயிட் பண்ணும், லோட் ஆகிட்டு முடிச்சிட்டு அப்புறமா. ஓகேவா? லோட் ஆகிட்டு அப்புறமா ரைட் கிளிக் பண்ணி காப்பி, ரைட் கிளிக் பண்ணி காப்பி. ஓகேவா? காப்பி கொடுத்துடும். ஸோ காப்பி கொடுத்தோன்னா என்ன பண்றோம், கண்ட்ரோல் என். வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு கிரியேட் அ நியூ டாக்குமெண்ட்? கண்ட்ரோல் என்.
ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் லாஸ்டா செஷன் முடியும் போது நான் கேட்பேன், ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்கு ஷார்ட்கட் என்ன நான் சொன்னேன் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்பவும் நோட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? கண்ட்ரோல் என். கண்ட்ரோல் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. கண்ட்ரோல் என்னன்னா கீபோர்ட்ல கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணும், என்ன கிளிக் பண்ணும், அப்போதான் இந்த டேப் ஓப்பன் ஆகும். ஓகேவா? அது தெரியும்ல, கண்ட்ரோல் எங்க இருக்குன்னு தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும். எஸ், தேங்க்யூ பர்சன். ஸோ கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிடும். இதுல என்ன பண்றீங்க, ஜஸ்ட் ரெசல்யூஷன் 150 வச்சுக்கோங்க. ஓகேவா? 150 வச்சுக்கிட்டு நம்ம கண்ட்ரோல் வி கொடுத்துறோம். எதுக்காக 150 வைக்கணும், எதுக்காக 72 இருந்து 150 மாத்துறீங்க அப்படின்ட்டு நீங்க கிளாஸ்ல வாங்க, அது எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது பிரீஃபா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் வந்து நான் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இந்த இமேஜ் வந்து கிளாரிட்டியா இருக்கு. இப்படிதான் இமேஜ் வந்து ஒரு ப்ராடக்டை உள்ள கொண்டு வரணும், ஒரு இமேஜை கொண்டு வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஒரு டிசைன் பண்றீங்க அப்படின்ட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டூல்ஸ்ல போயிட்டு சைஸ்ல போயிட்டு லார்ஜ்னு கொடுக்கணும். அப்போதான் உங்க ஸ்டூடெண்ட்ஸோட இமேஜ் வந்து ஹை குவாலிட்டியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் வந்து லோட் ஆயிட்டு வெயிட் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுங்க. சில இமேஜஸ் காப்பி ரைட்டா இருக்கும், அது காப்பி ஆகவே ஆகாது. நீங்க என்னதான் பண்ணாலும் காப்பி பண்ணிட்டு நீங்க போட்டோஷாப்ல வந்து சர்ச் பண்ணும் போது அது காப்பி வந்து பேஸ்ட் ஆகாது. ஏன்னா அந்த காப்பியோட இதுவே வந்து லாக் பண்ணிருப்பாங்க, காப்பி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டிசைன் நம்ம வந்து பண்ணலாம் இப்போ. ஓகேவா? ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு சின்ன டெக்ஸ்ட் மாதிரி நம்ம ஆட் பண்றோம். ஓகேவா? ஸோ இமேஜ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணோம். இங்க வந்து ஹை குவாலிட்டியா இருக்கு, ஹை குவாலிட்டினா இங்க வந்து ஃபோக்கஸ்டா இருக்கு. ஓகேவா? இந்த சைட் பிளர்ரா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம், இங்க தான் டெக்ஸ்ட் போட போறோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் பாக்ஸை கிளியர் பண்ணி, அதாவது இப்போ உங்களுக்கு போட்டோஷாப்பே தெரியல, நான் ஜஸ்ட் சொல்றேன் என்னென்னலாம் பண்ணுவாங்க அவ்வளவுதான். இப்போ நீங்க இது கத்துக்கல, இதுதான் பாக்ஸ் இதுதான் பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒண்ணு கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. ஜஸ்ட் பாருங்க, அவ்வளவுதான். பார்த்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். எப்படி பண்றாங்க அப்படின்றது நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? என்னடா இது சார் கிளாஸ் வந்து ஃபாஸ்ட் எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு காட்டுறேன் எப்படி பண்றாங்க, என்னென்னலாம் கிராஃபிக் டிசைனர்ஸ் பண்ணும்போது எப்படிலாம் பண்றாங்க, எதுலாம் அவங்க வந்து கவனிக்கிறாங்க அப்படின்ட்டு அதை நோட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸே புதுசா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இதெல்லாம் என்னது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? லைக் வந்து இந்த கோர்ஸ் நீங்க கண்டினியூ பண்ணணும்னா என்ன தேவை, நடுவில் நான் உங்களுக்கு அதுக்கான நான் ஃபர்ஸ்ட் நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நடுவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வருவேன். ஓகேவா? என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் இருந்தா போதும். லேப்டாப் கம்ப்யூட்டர் இதுல ரெண்டுல எது இருந்தாலும் போதும். பிளஸ் இன்டர்நெட் கனெக்ஷன், இது மட்டும் இருந்தா போதும். வேற எதுவுமே தேவையில்லை. கரெக்டா? இப்போ நீங்க ஆன்லைன்ல இருக்கீங்க, நானும் ஆன்லைன்ல இருக்கேன். இப்போ நான் சொல்லி கொடுத்து நீங்க எப்படி பண்ணுவீங்க, சிஸ்டம்ல தான் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் இருந்தா போதும், பேசிக் நீட். கரெக்டா? வேற எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் இல்ல கம்ப்யூட்டர் இல்ல அப்படின்னு இருக்கும்போது எப்படி டிசைன் பண்ணுவீங்க சொல்லுங்க? டிசைனிங்கே லேப்டாப்ல கம்ப்யூட்டர் தான் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் இருந்தா மட்டும் போதும். ஓகேவா? கவர்மெண்ட் லேப்டாப்ல தான் நான் என்னோட கரியரே ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? ஜுனைத்க்கு வந்து நான் ஒரு கொஸ்டின் ஆன்சர் சொல்றேன். நான் ஸ்டார்டிங்ல என்னோட டிசைனிங் கரியரை லேப்டாப்ல தான் ஒரு வருஷம் பண்ணேன். அந்த லேப்டாப்லயே 40,000 ரூபாய் ஏர்ன் பண்ணி சிஸ்டம் வாங்க. புரியுதா? லேப்டாப்லயே டிசைனிங் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா, அதோட ஃபீலிங் எனக்கு மட்டும் தான் புரியும். அம்மா லேப்டாப்ல என் போட்டோஷாப் மட்டும் தான் வச்சிருப்பேன், வேற எதுவுமே வைக்கல. ஃபுல்லா ஓஎஸ் ஃபுல்லா ரீபூட் பண்ணி வெறும் ஒரு போட்டோஷாப்பை மட்டும் வச்சிருந்தேன். எந்த ஒரு கேமிங் எந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்லாம் எதுவுமே இல்லை. போட்டோஷாப்பு, வின்ராரு, எம்எஸ் ஆஃபீஸ், எக்ஸல், பவர் பாயிண்ட், அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் வைக்கல. வருவேன் போட்டோஷாப்ல எடிட் பண்ணுவேன், அதுவே ரொம்ப ஹேக் ஆகும். ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணும்போது செம்மையா லேக் ஆகும். அப்படி இருந்து 40,000 ரூபாய் ஏர்ன் பண்ணி, என்ன சொல்றது, இஎம்ஐலாம் எடுக்காம 40,000 ரூபாய் ஏர்ன் பண்ணி அதுவே வந்து ஒரு சிஸ்டம் வாங்கி இன்னும் நான் ஏர்ன் பண்ண என்ன பண்ணேன், கிராஃபிக் கார்டு எக்ஸ்ட்ரா போடுறது, ரேம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது, சரியா, மானிட்டரை வந்து பெருசா மாத்துறது, அந்த மாதிரி வந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிஸ்டம் என்ன வாங்கணும், இந்த செஷன்ல லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்க சிஸ்டமோட கான்ஃபிகரேஷன்லாம் என்ன இருக்கணும்னு நான் சொல்றேன். சரியா? லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு நான் சொல்றேன், அதை நோட் பண்ணினாலே போதும். கம்மியான பட்ஜெட்ல எந்த கடையில போய் வாங்கணும், எங்க போய் வாங்கணும், எப்படி அசம்பிள் பண்ணணும், அது எல்லாமே கடைசியா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பேசிக் டைட்டில் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி இது தெரிஞ்சாலே போதும், கிராஃபிக் டிசைனிங் நம்ம சமாளிச்சிடலாம். ஒரு ஸ்டூடெண்ட், நல்லா கேளுங்க, ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட சொன்னாங்க,
சார் நான் வந்து கிராஃபிக் டிசைனிங் விட போறேன். எதுக்கு நான் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் நான் வந்து ரொம்ப எனக்கு தமிழ் மீடியம் நானு. தமிழ் மீடியம்னால எனக்கு வந்து இங்கிலீஷே தெரியல, கிராமர்லாம் எதுவுமே தெரியல. எனக்கு எதுவுமே புரியாம நான் எப்படி சார் பண்றது அப்படின்ட்டு. இப்போ அந்த ஸ்டூடெண்ட், சார் எனக்கு டைமே இல்லை சார், நீங்க டிசைன் பண்ணி தரீங்க, நீங்க இந்த கிளைண்ட்டை நீங்க எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பேன்னு நினைச்சு பாருங்க. புரியுதா? எந்த அளவுக்கு அவருக்கு வந்து மோட்டிவேஷன் இருந்திருக்கும், எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு பார்த்துக்கோ. தமிழ் மீடியம் பையன். நான் என்ன தெரியுமா சொன்னேன், டேய் தமிழ் மீடியம் இருந்தா என்ன, இங்கிலீஷ் மீடியம் இருந்தா என்னடா, கிராஃபிக் டிசைனிங் தேவை ஸ்பான்டேனியஸ் திங்கிங் தான். கரெக்டா? இப்ப நிறைய பேர் தமிழ் மீடியம்ல இருப்பாங்க, இங்கிலீஷ் எதுவுமே புரியாது. ஓகேவா? அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணும்? இல்ல நான் என்ன சொன்னேன், காப்பி பேஸ்ட் தான்டா. இப்போ கண்டென்ட் கொடுத்துருவாங்க, கிளைண்ட் வந்து கண்டென்ட் கொடுத்துருவாங்க, அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும். சரி இல்ல எனக்கு புரியல என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. அப்ப நான் என்ன பண்ண, அவனுக்கு பண்ணி காமிச்சேன். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாரு இப்போ வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனோ ஒரு டியூஷன் கிளாஸ் வந்து நடத்துறாங்க. ஓகேவா? டியூஷன் கிளாஸ் நடத்துறாங்க. அந்த டியூஷன் கிளாஸ்ல வந்து சொல்றாங்க, அப்பா எனக்கு வந்து 12 to 2 வந்து, சாரி 3 to 5 வந்து எனக்கு கிராஃபிக் டிசைனிங் கிளாஸ் இருக்கு. அதுக்கு ஜஸ்ட் ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணி கொடு. சார் இப்போ வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்க, சும்மா ஜஸ்ட் சாம்பிள் கேட்டுக்கலாம். ஓகேவா? சாம்பிளுக்கு ஐ திங்க் ரியாசர் கோச்சிங் மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சைப்பால இருந்து ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மாதிரி கேட்கறாங்க. ப்ரொஃபஸர் எனக்கு வந்து ஒரு போஸ்டர் மாதிரி பண்ணி கொடுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 3 to 5 வந்து கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் இருக்கு. அதுல வந்து கிராஃபிக் டிசைனிங் என்னன்னா வந்து போட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் டிசைன் நான் உனக்கு டைப் பண்ணி கொடுத்துறேன்ப்பா, நீ எனக்கு வந்து எனக்கு போஸ்டர் மட்டும் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி ஓகே சார், நீங்க டைப் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருவாங்க. கண்டென்ட் எல்லாம் அனுப்பிச்சிருவாங்க. கண்டென்ட் எல்லாம் அனுப்பிச்ச உடனே என்ன பண்ணா, நோட் பேட்ல வந்து நான் வச்சிருப்பேன். ஓகேவா? சைஃபாவோட லோகோ எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. சார் இந்த லோகோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இந்த கண்டென்ட் ஆட் பண்ணுங்க, இதான் ஹெட்டிங், இதான் கான்டாக்ட் நம்பர், இதான் ஃபோன் நம்பர், இது எல்லாமே கொடுத்துருவாங்க. அது எல்லாமே வந்து அவங்க டைப் பண்ணி கொடுத்தோன்னே நான் என்ன பண்ணேன், நோட் பேட்ல போட்டு வச்சுப்பேன். ஓகேவா? ஸோ அந்த நோட் பேட்ல போட்டு வச்சது நான் இங்க காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். ஓகேவா? எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ரெக்டாங்கல் டூல் வச்சுட்டு யாராவது ஸ்கிரிபிள் பண்ற மாதிரி இருந்தால் ஸ்கிரிபிள் பண்ணாதீங்க, இதாகும். இங்க ஒரு ஒயிட் கலர் இது கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஒயிட் கலர் இது கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் நான் இது கிளியர் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரோ ஏதோ ஒரு பாக்ஸை நம்ம வச்சுட்டு அது என்ன பண்றோம், இதுல நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்றோம். ஓகேவா? டெக்ஸ்ட் என்ன ஆட் பண்றோம், கிராஃபிக் டிசைன் கோர்ஸ், சும்மா சிம்பிளா நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? சிம்பிளா நம்ம கொடுத்துட்டு ஓகே. ஸோ என்ன பண்றோம், கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ். ஓகேவா? ஸோ இங்க நம்ம வச்சிடலாம், ரொம்ப எஜ் வரைக்கும் போக தேவையில்லை. ஓகேவா? ஸோ கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் அப்படின்ட்டு ஸோ கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் டைமிங் போடுறோம். ஓகேவா? ஸோ டைமிங் எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட் சிம்பிளா நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ 3 to 5 கிளாஸ், 3 to 5 இப்படி போடக்கூடாது, 3 ஸ்பேஸ் பிஎம் to 5 பிஎம் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஓகேவா? ஸோ 3-5 பிஎம் அப்படின்னு போட்டுட்டு இது என்ன பண்ணோம், ஹைலைட் பண்ணணும், ரெட் கலர் அந்த மாதிரி ஹைலைட் பண்ணிட்டு சிம்பிளா ஒரு 4 வார்த்தை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், இங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஜாயின் கோர்ஸ் ஸ்டார்டட் சூன் அப்படின்ட்டு இங்க சர்ச் பண்ணணும். சூன் அப்படின்ட்டு கம்மிங் சூன் இல்லைனா ஸ்டார்டிங் சூன் அந்த மாதிரி என்ன இருக்கும். ஓகேவா? ஸோ சூன்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது வந்து சர்ச் பண்ணணும், கம்மிங் சூன். ஸோ இன்கேஸ் இது நல்லா இருக்கு, பிஎன்ஜி இது இன்னொன்று பிஎன்ஜி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா சூன் அப்படின்னு போட்டீங்களா,
சூன் போட்டுட்டு இமேஜஸ்ல டூல்ஸ்ல போயிட்டு ஓகே கலர்ல போகணும். ஓகேவா? கலர்ல போயிட்டு டிரான்ஸ்பரண்ட், என்னது டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு போனீங்கன்னா இது எல்லாமே பிஎன்ஜி தான். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கமிங் சூன் அப்படின்ட்டு இது இருக்கு. ஸோ இது இல்லைன்னா வந்து யூ கேன் டேக் திஸ். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணணும், சேவ் தான் பண்ணணும், காப்பி பண்ணக்கூடாது. பிஎன்ஜி எப்பவுமே என்ன பண்ணணும்னா சேவ் தான் பண்ணணும். ஸோ வெப் ஃபைல இருக்கு, இது வேண்டாம். பிஎன்ஜி. ஸோ பிஎன்ஜி போட்டு டூல்ஸ்ல கலர்ஸ்ல டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்பரண்ட் மட்டும்தான் வந்து உங்களுக்கு விசிபிளா இருக்கும். வாட்டர் மார்க்கர் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? வாட்டர் மார்க்கர் இருக்குது நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க டிசைன்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அந்த சூனோட இது வந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன், கம்மிங் சூன் அப்படின்ட்டு நான் இங்க போட்டேன். ஓகே. ஸோ போட்டு என்ன பண்றேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோகோ, சைஃபாடோ லோகோ ஏதாவது, இப்போ சைஃபாடோ லோகோ வந்து பிஎன்ஜி அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? பிஎன்ஜி அப்படின்னு போட்டுட்டு நீங்க டூல்ஸ்லேயே போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு மாற்றணும். ஓகேவா? டிரான்ஸ்பர் மாற்றினா அது எல்லாமே வரும். இப்போ எக்ஸாம்பிள் ஐ திங்க் இது சும்மா ஜஸ்ட் இது போடலாம், ஏதாவது ஒரு லோகோ. ஸோ இந்த லோகோ நம்ம சேவ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இது லோ ரெசார்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது சேவ் பண்ணி யூஸ் பண்ணி இப்போ இதுதான் லோகோன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் திஸ் இஸ் த லோகோ. இதுதான் லோகோ. லோகோ இங்கே நம்ம வச்சிடலாம். ஓகேவா? ஒரு கம்பெனியோட லோகோ வந்து நம்ம வச்சிடலாம். ஓகே. ஸோ கமிங் சூன் அப்படின்னு நம்ம இங்கே போட்டுட்டு 3 to 5 கிளாஸ் சிம்பிள் அவங்க என்னென்ன கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அந்த கண்டென்ட் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்றோம்னா வச்சிடலாம். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் பேரிங் அது எல்லாமே இதில் இருக்கு. அது நம்ம அப்புறமா நம்ம கிளாஸ்ல போவோம் பார்க்கலாம். இப்போ என்ன பண்றோம், இந்த ஒரு பாக்ஸோட இந்த பாக்ஸோட ஒப்பாசிட்டி லைட்டா கம்மி பண்றோம். அப்போ என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் தெரியும். ஓகே. ஸோ இது ஒயிட் கலர் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இது கொஞ்சம் கலரை கம்மி பண்ணும்போது எப்படி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஷேப்பை வந்து நான் மோல்ட் பண்றேன். ஓகேவா? இந்த ஷேப்பை மோல்ட் பண்றேன். ஸோ மேக்கிங் அ டிசைன் பெட்டர் அண்ட் பெட்டர் இஸ் ஆல்வேஸ் குட். ஓகே. ஸோ லோகோ இங்க வச்சிருக்கோம். ஆமா, கம்மிங் சூன்ல வாட்டர் மார்க் இருக்கு. வாட்டர் மார்க் இல்லாத ஒரு இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் எப்பவுமே டிசைனிங்ல. எப்பவுமே இமேஜஸ் ஹை குவாலிட்டி. ஓகேவா? கம்மிங் சூனு இல்ல ஏதாவது ஒரு லோகோ யூஸ் பண்றீங்கன்னா ஹை குவாலிட்டி வித்தவுட் வாட்டர் மார்க்கர்ல தான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிசைன் பண்ணி நம்மலாம் ஃபோன் நம்பர் இதெல்லாம் இன்கேஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு போஸ்டர் மாதிரி நம்ம அமைச்சிருக்கோம். ஓகே. ஸோ சிம்பிளா டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹேவ் மோர் ரீச். நம்ம நிறைய கலர்ஸ் போட்டு கலர்ஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம டிசைன்ஸ் நம்ம பார்க்கலாம். பேட் கிராஃபிக் டிசைன் போஸ்டர். ஆ இப்போ பாருங்க, இப்போ நம்ம கிராஃபிக் டிசைனிங் தெரியும்ட்டு நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ண என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ண என்ன ஆகும், புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் இது புரியுதா உங்களுக்கு? இந்த டிசைன் என்னன்னு புரியுதா? கலர் கலரா தெரிஞ்சதான் நம்ம அப்படியே கிரியேட்டிவா நம்ம என்ன நினைப்போம். ஃபர்ஸ்ட் நானே ஃபர்ஸ்ட்லாம் கிராஃபிக் டிசைன் பண்ணும்போது நிறைய மென்டர்ஸ் இல்லை. ஓகேவா? மென்டர் இருக்கும்போது கலர் கலரா போட்டதான் அப்படியே ஹைலைட் ஆயிட்டு எல்லாருக்கும் படிப்பாங்க. ஹெட்டிங் ஒரு கலர், சப்ஹெட்டிங் ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர், அதுக்கு ஒரு கலர் அப்படின்னு கொடுத்து கலர் கலரா போட்டதான் மக்களுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும், பட் பட்டு படிக்க நீட்டா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாத்தீங்கன்னா இமெயில் ஐடி வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இங்க வந்து பிஎஸ்சிஎஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? எவ்வளவு கிரியேட்டிவா பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு மனசு கஷ்டமா இருக்கும், நல்லா இருக்குன்னு சொன்னா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. ரொம்ப பெருசு பெருசா போட்டு ஸ்பேசிங்கே இல்லாம அப்படி இருந்தா மக்களுக்கு படிக்கவே முடியாது. வேற டிசைன் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இதுல என்னதான் படிப்பாங்க சொல்லுங்க? இப்போ இது இருக்கு, நீங்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் டிசைன் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிளையர்ஸ் வந்து கேன்வால்லாம் போய் டிசைன் பண்ணுவாங்க.
கேன்வா டிசைன்ஸ் எப்படின்னு நம்ம லாஸ்ட் செஷன் என் பண்ணும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆஹ் ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிப்பா இருக்கும். ஏன்னா அது மொபைல்லயே பண்ணலாம். ஓகேவா? மொபைல்ல எப்படி பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன படிக்கணும், இது என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணா மக்களுக்கு புரியவே புரியாது. இந்த கியூஆர் கோட் இருக்கிறதே தெரியல. ஓகேவா? கியூஆர் கோட்னா எப்படி இருக்கணும்? இப்போ நான் என்னோட போர்ட்ஃபோலியோ நான் வந்து காமிச்சிருந்தேன் பியான்ஸ்ல. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது கியூஆர் கோட் தனியாவே தெரியுது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தும் எல்லாமே எப்படி இருக்கு, நீட்டா செக்ரிகேட் ஆகிட்டு எல்லாமே பெருசா போடாது. அந்த ஸ்பேசிங் அலைன்மெண்ட் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிராஃபிக் டிசைனிங்ல. ஓகேவா? நீட்டா இருக்கு தெரியுது. ஆனா இதே போட்டோஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட் போட்டிருக்கிறதே தெரியல உங்களுக்கு. ரொம்ப ஹார்டா இருக்கு. எதுக்காக ஸ்கேன் பண்ணணுமே தெரியல. இப்போ நான் என்ன போட்டிருக்கேன், வாட்ஸ்அப் அப்படின்னு போட்டு ஸ்கேன் பண்ணிருக்கேன். இப்போ அவங்க ஸ்கேன் பண்ணா ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஸ்கேன் மீனா என்ன இன்ஃபர்மேஷன் தெரியணும் தெரியறதுக்காக ஸ்கேன் பண்ணணும் தெரியாம இருக்கும். ஸ்கேனர் போடணும் பேமெண்ட் ஆகுவா இல்ல வந்து கான்டாக்ட் பண்றதுக்காகவா, எதுல கான்டாக்ட் பண்ணணும் அதெல்லாம் போடணும் டீட்டெயிலா. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் நம்ம பண்ணவே கூடாது. கலர் கலரா நாட்டி நாட்டினா நல்லாவே இருக்காது. ஓகேவா? ப்ரொஃபஷனல் டீசெண்டா நீட்டா பண்ணாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப்ல இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு விசிட்டிங் கார்டு பண்றீங்க. இப்போ வந்து உங்க மொஹல்லா இருக்கு, மொஹல்லால நிறைய பேர் வேலை செய்வாங்க. கரெக்டா? மொஹல்லால நிறைய பேர் கடை வச்சிருப்பாங்க. சரியா? கரெக்டா? நம்ம நிறைய பேர் கடை வச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு விசிட்டிங் கார்டு வேணுமா, உங்களுக்கு ஐடி கார்டு வேணும், சாரி உங்களுக்கு விசிட்டிங் கார்டு வேணுமா, உங்களுக்கு பேனர் வேணுமா. நான் எங்க நமாஸ்க்கு போயிட்டு இருந்தேன் மஸ்ஜித்க்கு. அப்போ அவங்க பக்கத்துல வந்து இட்லி கடை. ஓகேவா? இட்லி கடையில பேனர் வேணும். ஓகேவா? பேனர் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன்னா சரி பேனர் வேணுமா கொடுங்க அப்படின்ட்டு ஒரு பேனர் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. இந்த ஒரு ஃபீல்ட்ல மட்டும்தான் டீ கடையில இருந்து ஐடி கம்பெனி வரைக்கும் ஜாப் வேகன்சி இருக்கு. நீங்க பிபிஓ போனீங்கன்னா என்ன ஆகும், நீங்க அங்க போய் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி முடிச்சிட்டீங்களா வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் தான் எடுப்பீங்க. மற்றபடி அதே ஒர்க் நம்ம வீட்டை பண்ண முடியாது. கரெக்டா? ஃபாரின் கிளைண்ட்ஸ் பிடிச்சி நம்ம வீட்டுல வந்து ஒர்க் ஃப்ரம் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா கிராஃபிக் டிசைனிங் மட்டும் தான் ஃபுல் டைம் ஆஃபீஸ்லயும் போய் ஒர்க் பண்ணலாம், வீட்டுக்கும் வந்து ஒர்க் பண்ணலாம், டீ கடையிலயும் ஒர்க் பண்ணலாம், ஐடி கம்பெனியும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டா இருக்கிற ஒரு ஸ்கில்ல கம்பல்சரியா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி. டாக்டருக்கு எப்படி தேவைப்படும் கிராஃபிக் டிசைனிங்? கிராஃபிக் டிசைனிங்கும் டாக்டருக்கும் என்னங்க சம்பந்தம், கிராஃபிக் டிசைனிங்கும் இன்ஜினியருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டாக்டர் வந்து ஒரு டென்டல் கிளினிக் ஓபன் பண்ண போறாரு, அவர் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி போடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஆஃபர் போற மக்களுக்காக ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது உங்க உங்க பல்லெல்லாம் புடுங்கணுமா, எல்லா பல்லும் நான் ஃப்ரீயா புடுங்கி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் பண்றதுக்காக ஃப்ரீ டென்டல் செக்அப் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டர் மாதிரி பண்றாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க டாக்டருக்கு யூஸ் ஆகும், இன்ஜினியர்ஸ் எப்படி யூஸ் ஆகும், இந்த மாதிரி பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவுதான் ஸ்கொயர் ஃபீட்க்கு அமௌண்ட், ஸோ இந்த லொகேஷன்ல இவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படின்ட்டு இன்ஜினியர்ஸ் போஸ்ட் பண்ணலாம். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், உலமாஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறமா வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே யூஸ் ஆகுற ஒரே இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன். எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சொல்லுங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க, ஸ்கில்ல லேர்ன் பண்ணுங்க, வீட்டுல உட்காந்து 40,000 லேர்ன் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? சோ சலுகையுடன் கூடிய சேவை. ஓகே. ஸோ இதுதான் என்னோட கிளாஸ். எப்பவுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ 11 o'clock ஜாயின் பண்ணோம். இப்போ 12:15 ஆக போகுது. ஸோ எப்படி 1.5 hours வந்து ஆனது வந்து நம்ம தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் என்னோட கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்ம ஒரு ஃபிளையர் நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். கரெக்டா? எப்படி நம்ம வந்து ஒரு கான்செப்ட் வச்சு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம், கூகுள்ல இருந்து எப்படி நம்ம போட்டோஸ் எடுத்து லேர்ன் பண்ணிட்டோம். கரெக்டா? ஹை குவாலிட்டி இமேஜஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். பியான்ஸ் ஒரு ஃபுல் டைம் ஜாபா இருந்தா நம்ம எதுல போய் அப்லோட் பண்ணோம், நம்ம விளையாட்டுத்தனமா தான் இப்ப நம்ம பேசியிருந்தோம். ஆனா இது நம்ம எவ்வளவு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்ட்டு நோட் பண்ணவங்க கிட்ட தான் கேட்கணும். இப்போ இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு பார்த்தா அது கம்மியா தான் இருக்கும். கரெக்டா? நிறைய பேர் நீங்க கேட்பீங்க, நான் பேசுறதுன்னு நீங்க கேட்பீங்க. ஆனா நோட் பண்றவங்க கம்பல்சரி ஒரு டிசைனரா ஆவாங்கன்னு நான் 100% கேரண்டி அஷூரன்ஸ் நான் தரேன். ஓகேவா? ஏன்னா நான் சில ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் கிரியேட் அ நியூ டாக்குமெண்ட்? ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்றதுக்காக என்ன வந்து ஷார்ட்கட் கீ சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்மாயில் கண்ட்ரோல் என் எடுத்தோன்னே நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்வேன் அப்படின்ட்டு இஸ்மாயில் சொல்லியிருக்காரு. கண்ட்ரோல் என், அப்பாஸ், இவோ, அக்தர், ரியாசர். ஓகே. ஸோ எல்லாரும் வந்து கண்ட்ரோல் என் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் என் அப்படின்னு சொன்ன எல்லாரும் கம்பல்சரியா கிராஃபிக் டிசைனிங்ல வந்து என்ன சொல்றது ஒரு செம்மையான ஒரு டிசைனிங் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா
இன்ட்ரெஸ்ட் தான். கிராஃபிக் டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்க இன்ட்ரெஸ்ட் இப்பவே நீங்க காமிச்சீங்க அப்படின்னா லைஃப் லாங் வரைக்கும் நீங்க ஒரு பெரிய பொசிஷன்ல போய் உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கிராஃபிக் டிசைனிங்ல லேர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும், நெக்ஸ்ட் நான் வந்து 1 lakh 2 lakh பர் மந்த் எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு 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 ஃபுல் டைம் ஜாப்ல நீங்க கிராஃபிக் டிசைனிங் ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னு எவ்வளவு தெரியுமாங்க சேலரி? ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் 40,000 ரூபாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஃப்ரெஷர்ஸ்க்கு 10,000 தான் சேலரி. இதுதான் உண்மையான ஒரு ஒரு உலகம். எந்த ஒரு ஜாப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் வேலையே கிடைக்காது. இல்ல நீங்க கிராஃபிக் டிசைனிங் லேர்ன் பண்ணி கம்பல்சரியா வேலை கிடைக்கும். ஆனா உங்களுக்கு சேலரி ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் அவ்வளவுதான். சைபா போனீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கிராஃபிக் டிசைனிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான காஸ்ட் தான், ஒரு 10,000 ரூபாய் அப்படின்னு கிடைக்கும். ஆனா வளர்ச்சின்றது ஃபாஸ்டா இருக்கும். 1 இயர்லயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே 20க்கு மூவ் ஆகிற ஒரே ஃபீல்ட் வந்து கிராஃபிக் டிசைனிங். ஏன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போட்டோஷாப் தான் கத்துட்டு போவீங்க. அங்க என்ன சொல்லுவான், எனக்கு இன்டிசைன் தான்ப்பா வேணும் அப்படின்னுவான். நல்லா கேளுங்க, ஓப்பன் யுவர் இயர்ஸ். உங்ககிட்ட 3 இயர் இருந்தா 4 இயர் இருந்தா எல்லா இயர்ஸும் ஓப்பன் பண்ணி நல்லா கேளுங்க. இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷரா நீங்க போட்டோஷாப் மட்டும் நான் சொல்லி கொடுத்த போட்டோஷாப்பை மட்டும் வச்சு உள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் போட்டோஷாப்ல. சார் நான் போட்டோஷாப் மட்டும் கத்துக்கிறேன் அப்படின்னு போட்டோஷாப் கத்துக்கிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. போயிட்டு அப்புறமா அவன் சொல்லுவான் எனக்கு இன்டிசைன் தான் வேணும் அப்படின்ட்டு. அப்ப சொல்லுவார், அப்ப நினைப்பாங்க, சார் அப்போவே வந்து இன்டிசைன் கத்துக்க சொன்னாங்க, நான் தான் கேட்கவே இல்லை அப்படின்ட்டு. ஓகேவா? நோ ப்ராப்ளம். அவங்க என்ன பண்ண தெரியுமா, அப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்டிசைன்ல ஒரு ஃபிளையர் பண்ண தெரியும், டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டூல்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாது இன்டிசைன் கம்ப்ளீட்டா எப்போ லேர்ன் பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில்ல ஈஸியா லேர்ன் பண்ண முடியும். என்ன கொஞ்சம் கஷ்டமா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணாதான் கத்துக்க முடியும், பார்த்தா கத்துக்க முடியாது. ஸோ லேப்டாப் அண்ட் சிஸ்டம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ லேப்டாப் அண்ட் சிஸ்டம் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு 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 விஷயம் வந்து நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தேன், ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க, கேட்டு நம்ம நெக்ஸ்ட் 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 போகலாம். ஓகேவா? நோ டவுட். இப்போ வரைக்கும் நான் சொன்னதுல எந்த டவுட்டும் இல்லை. கரெக்டா? சார் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ண முடியுமா? கரெக்ட். ஜமீன் கேட்டிருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி பண்ணுவாங்க, அவங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும்? ஓகேவா? நிறைய உலமாஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹவுஸ் ஒய்ஃபை வந்து என்ன பண்றாங்க, இந்த கோர்ஸை ஜாயின் பண்ண வச்சுக்கிட்டு, அம்மா நீ வீட்லயே இருக்கலம்மா, வீட்டுல உட்காந்து இது படிமா, படிச்சுட்டு நீ ஏர்ன் பண்ணுமா. அவங்களுக்கு எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். ஓகேவா? வீட்டில் உட்காந்து இந்த 3 மாசம் கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்ட்டு உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கும். கரெக்டா? எல்லாருக்கும் இருக்கிற விஷயம் தான் சொல்றேன், இல்லாத ஒரு விஷயம் நான் சொல்ல. லைக் வந்து பாத்தீங்கன்னா 99designs.com போங்க, upwork.com போங்க, freelancing.com போங்க. அதில் போய் வந்து நீங்க பிட் பண்ணுங்க, பிட் பண்ணி ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் கொடுங்க ஆன்லைன்ல. அப்படிலாம் நான் சொல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா இருக்கிற சொல்றேன். பேசிக்கா நம்ம வீட்டுல என்ன இருக்கு அதை வச்சு நான் சொல்றேன். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்துருப்பாங்க. இந்த 3 மாசம் கோர்ஸ் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஆன்லைன்ல முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு நல்ல ஃபிளையர் டிசைன். இப்போ நீங்க இப்போ பாக்குறீங்களே ஆன்லைன்ல இந்த மாதிரி நல்ல டிசைனா, எனக்கு இந்த ஃபிளையர்ஸ், ப்ரௌச்சர்ஸ், ஐடி கார்ட்ஸ், பிரிண்டிங் இது எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இது வந்து கம்மியான காஸ்ட்ல ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாட் பண்றவங்களுக்கு பிசினஸ் பண்ண நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்னு நீங்க போடுங்க. வருவாங்க. வந்து ஒன்ஸ் உங்ககிட்ட டிசைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க போயிட்டு என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் எவ்வளோ சார்ஜஸ் சொல்லுங்க அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்படிதான் அவங்க டிசைனிங் கரியர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா என்ன ஆகும், அந்த டிசைன் அவங்க வந்து போஸ்ட் பண்ணும்போது இந்த டிசைன் யார் பண்ணது, கொஞ்சம் கான்டாக்ட் கூட. அப்படிதான் கான்டாக்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீலான்சிங்ஸ் வந்து லைக் லோக்கல் ஃப்ரீலான்சிங்ஸ்லாம் வந்து இப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ், அப்புறமா கொலிகோட சர்க்கிள்ஸ். கொலி இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐடியில் ஒர்க் பண்றான்னு வச்சுக்கோங்களேன், இந்த போஸ்ட் மட்டும் நீ வாட்ஸ்அப்ல போடுறியா, ஸ்டேட்டஸா போடு. அவனுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல போடாச்சு, அவனோட சர்க்கிள் வந்து ஒரு ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதுல யாருக்காவது தேவைப்படும். கரெக்டா? ஸோ ஒரு 5 கிளைண்ட் மட்டும் இருந்தா போதும் கன்சிஸ்டன்சியா, நம்ம மந்த்லி நம்ம வந்து 20,000 30,000 வீட்டுல வந்து earn பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் போஸ்டர் டைப் சொல்லித்தாங்க. ஓகே. தமிழ் டைப் போஸ்டர் வந்து ரொம்ப ஈஸி தான். அது ஒன்றும் அதுவும் ஒரு ஃபாண்ட் தான் அது. ஓகேவா? நீங்க டைப் பண்ணது ஈஸி தான். நம்ம கோர்ஸ்ல வரும்போது தமிழ் டைப்பிங் பத்தி நம்ம சொல்லலாம். ஏன்னா டைப்போகிராஃபியை பத்தியே நம்ம நிறைய லேர்ன் பண்ணிட்டு அது மாதிரி தமிழ் போஸ்டர் பத்திலாம் நம்ம போக முடியும். ஸோ சார் லேப்டாப் சிஸ்டம் திஸ் ஆப்க்கு ரேம் ரிக்குவயர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எண்ட் ஆஃப் தி கோர்ஸ்ல 1250க்கு
சிஸ்டமோட கான்ஃபிகரேஷனை பத்தி நான் சொல்றேன். ஓகேவா? வெயிட் பண்ணி அதை நோட் பண்ணி எடுத்துட்டு போங்க. How can I download Photoshop and other software required for graphic design அப்படின்ட்டு இப்ராஹிம் கேட்டிருக்காங்க. நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண மட்டும் போதும். கோர்ஸ்க்கான ஃப்ரீ சாஃப்ட்வேர் நாங்களே டிரைவ்ல போட்டு கொடுத்துருவோம். ஓகேவா? டிரைவ்ல லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஆன்லைன்லயே நீங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி அது ஃப்ரீயான சாஃப்ட்வேர் அம்மா லேப்டாப்லயும் சப்போர்ட் ஆகிற ஒரு சாஃப்ட்வேர் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த சாஃப்ட்வேர் தான் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் இப்போ நீங்க கண்ணால பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ டிட் யூ கண்டக்ட் பெய்ட் ட்ரைனிங்? டிட் யூ கண்டக்ட் பெய்ட் ட்ரைனிங் அப்படின்னு எனக்கு புரியல. தமிழ் டைப்பிங் ஃபோன்ல பண்ண முடியுமா? ஃபோன்ல பண்ண முடியாது. சிஸ்டம் அண்ட் லேப்டாப் இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் நீங்க வந்து பண்ண முடியும். ஆனால் டிசைன் ஃபோன்ல பண்ண முடியும். இந்த ஃபோனை பத்தி நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். நான் பஸ்ல போயிட்டே இருந்தேன். ஓகேவா? பஸ்ல போயிட்டே இருக்கும்போது என்னோட கிளைண்ட் கால் பண்ணிட்டு, நாளைக்கு நான் ஒரு பீஃப் ஸ்டால் வந்து நான் ஓபன் பண்ண போறேன், அதுக்கு எனக்கு ஒரு ஃபிளையர் தேவைப்படுது, பண்ண தர முடியுமா, எப்போ வேணும் அப்படின்னு கேட்டேன். அப்பதான் நான் வந்து ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எப்போ? நைட் 9 o'clock. சரி, பண்ணி தர முடியும். எப்போ வேணும் அப்படின்னா, எனக்கு நைட்டு இப்போ வேணும், நான் இப்போ ப்ரொமோட் பண்ணணும், அப்பதான் மார்னிங் வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்ட்டு. நான் சொன்னேன், இந்த டைம்ல இப்போ நான் ஆஃபீஸ்ல இருக்கேன், போயிட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு, நான் இப்போ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அப்போ ஓகே சார், நான் பார்த்து இருங்க இருங்க நான் பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் நான் இதுல போனேன். எதுல போனேன்னா கேன்வால போனேன். ஓகேவா? கேன்வா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேர் பார்க்கல? ஜஸ்ட் டைப் எஸ் ஆகணும். ஓகேவா? ஐ திங்க் கேள்விப்பட்டதை பத்தி கேட்கல, பார்த்துருக்கிறத பத்தி கேட்கல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேன்வா. ஓகேவா? ஸோ கேன்வால வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணேன்னா, லாகின், நான் இது மாதிரி அந்த டிசைன் பண்ணி வச்சிருந்தேன், அது எந்த மெயில் இருக்குன்னு தெரியல. ஓகே, ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கா? இல்ல, இது வந்து சாம்பிள் டிசைன்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கேன்வால வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு போஸ்டர் தான் தேவை. கரெக்டா? ஒரு போஸ்டரோ ஒரு ஃபிளையர் தான் வந்து அவங்களுக்கு தேவை. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஃபிளையர் டிசைன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபிளையர் டிசைன்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபிளையர் டிசைன் சூஸ் பண்ணிட்டு நான் சொன்னேன்ல, கேன்வால நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். போட்டோஷாப் அண்ட் கோரல் ட்ரா ரெண்டுமே ஒண்ணுதான்னு கேட்டீங்க. எல்லாமே டிசைனிங் சாஃப்ட்வேர் தான். ஓகேவா? எல்லாமே டிசைன். இப்போ வந்து போட்டோஷாப்ல தான் மோர் ஓவர் த கம்பெனிஸ்ல வந்து கேட்கறாங்க. கோரல் ட்ரா வந்து பிரிண்டிங் ஏரியால மட்டும் தான் கோரல் ட்ரா யூஸ் பண்றாங்க. பட் மோர் ஓவர் த கம்பெனிஸ்ல போட்டோஷாப் தான் கேட்கறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேன்வா யூஸ் இன் ஃபோன் ஆல்ரெடி ஒர்க் இன் கேன்வா. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் எந்த போஸ்டர் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்டர் வேணும் அப்படின்ட்டு இருக்கும்போது இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. நல்லா பார்த்துக்கோங்க, கேன்வா அப்படின்ட்டு நான் தனியாக ஒரு செஷனே நான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஜஸ்ட் ஐ எம் டெல்லிங், இப்போ வந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்ஃபர்மேஷன் போகணும், நீங்களும் இங்கே வந்து இந்த 2 hour ஒர்க் பண்ணி போனதுக்கான ஒரு அட்வான்டேஜ் தான் இது நான் கொடுக்குறேன். ப்ரொஃபஷனலான ஒரு ஃபிளையர் டிசைன் எப்படி பண்ணுறது. ஓகேவா? நம்ம ஃபோட்டோஷாப்பில் நம்மளா அந்த எடிட் பண்றது, ஏற்கனவே எடிட் இருக்கிறது நம்ம எடிட் பண்றோம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அரபிக் கிளாஸ். ஓகேவா? அரபிக் ஸ்பேஸ் கிளாஸ் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? ஸோ இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அரபிக் கிளாஸை நான் இங்க வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதுல வந்து லோகோ நீங்க உங்களுக்கு இருக்காது. லைக் நிறைய இமாம்கள் யாராவது கிரியேட் பண்ணோம் அரபிக் கிளாஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து இது ரீஅரேஞ்ச் நம்மளே பண்ணிக்கலாம். ஓகேவா? ரீஅரேஞ்ச் வந்து நம்மளே பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்படி இருக்கோ அதே மாதிரி யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஈவினிங் 6 to 7, 6 p.m., 6 p.m. to 7 p.m. ஓகேவா? 6 p.m. to 7 p.m. அப்படின்னு நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சென்ட் யூர் ரெஸ்யூம் இதெல்லாம் வந்து தேவையில்லை, இது நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த டிசைன் வந்து தேவையில்லை. ஸோ மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டு நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஃபோட்டோ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இதோட ஃபோட்டோ நம்ம என்ன பண்ணலாம், இதே இதுல வந்து ஃபோட்டோ வேணும். நிறைய பேர் வந்து உலமாக்கள் வந்து அதை வைக்க மாட்டாங்க. ஃபோட்டோஸ் வேணும் நம்ம எடுத்துடலாம். ஓகேவா?
ஓகே. ஸோ இதுக்கு வந்து அரபிக் கிளாஸ் அப்படின்ட்டு போட்டு இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, காப்பி பண்ணி நம்ம என்ன பண்றோம், காப்பி பண்ணாலே போதும். இதுல வந்து நம்ம பேஸ்ட் பண்றோம். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு இது மூவ் பண்ணி வச்சோம் அரபிக் கிளாஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்னென்ன நீங்க போடணும், ஓகே, யாரெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம், ஏஜ் கேட்டகரி, ஓகேவா, சைல்டு, அப்புறமா என்னென்ன போடணுமோ நம்ம இதுல வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாம் போட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டு என்ன பண்ணணும், லாஸ்ட் என்ன பண்ணணும், ஜஸ்ட் ஷேர் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டவுன்லோட் அப்படின்னு இருப்பாங்க. டவுன்லோட் போயிட்டு பிஎன்ஜியா இல்லை ஜேபேக்கா என்ன இருக்கும், ஜேபேக்கா வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடும். ஜஸ்ட் சிம்பிளா தான் நான் பண்றேன், பட் கம்ப்ளீட்டா நான் இன்னும் அது பண்ணல. ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றேன், இந்த மாதிரி கேன்வால போயிட்டு நீங்க எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். என்னோட இது ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா உங்க எல்லாருக்கும்? எஸ், வெரி குட். ஸோ இந்த பெய்ட் ட்ரைனிங் எவ்வளோ அப்படின்ட்டு ரியாஸ் சார் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் ஆஃப் செஷன்ல வந்து கோர்ஸ் டைமிங், அது கூட எப்படி நீங்க அப்ளை பண்ணோம், லிங்க், அது எல்லாமே வந்து இன் டீட்டெயிலாக சொல்லுவாரு. ஸோ வெயிட் அண்ட் ஜஸ்ட் வாட்ச் தி செஷன் கிளாஸ் நல்லா கவனிங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த கோர்ஸை பத்தி நம்ம எல்லாமே பேசலாம். ஓகேவா? ஸோ நம்ம அங்கே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம இதை கொடுக்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணேன், பஸ்ல போயிட்டே இருந்தேன், அவங்க கேட்டாங்க, கேன்வா மொபைல் எடுத்தேன், மொபைல்ல கேன்வான்னு போட்டேன், வெப்சைட் வந்துச்சு, அதுல போயிட்டு அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி அது கரெக்டா அலைன் பண்ணி பெர்ஃபெக்டா என்ன பண்ணேன், டவுன்லோட் பண்ணி டெலிவர் பண்ணேன். அதுக்கு நான் என்ன 100 ரூபாய் தான் வாங்கினேன், 100 ருபீஸ் தான் வாங்கினேன். ஏன்னா நான் அது மொபைல்லே நான் பண்ணி கொடுத்ததுனால, அவ்வளோ எஃபெக்ட்லாம் நான் போட்டது இல்லைனால நான் 100 150 தான் வாங்கினேன். ஓகேவா? சிம்பிளா இருந்துச்சு. ஜஸ்ட் என்ன போற வழியில பஸ்ல நான் 12 ரூபாய் டிக்கெட் எடுத்துட்டு போனேன், பஸ்ல இறங்கும் போது 150 ப்ராஃபிட். திஸ் இஸ் கால் கிராஃபிக் டிசைன். பஸ்ல போகும்போது கூட earn பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கான லைவ் ப்ரூஃபை நான் காமிச்சிட்டேன், எப்படி கேன்வால நம்ம எப்படி பண்ணணும், அதை பண்ணி நான் எப்படி அவுட்புட் எடுத்தேனோ நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க மொபைல்ல நீங்க போயிட்டு கேன்வான்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்ல போயிட்டு ஃபிளையர்னு போய் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபிளையர் டிசைன்ஸ் வரும். அந்த ஃபிளையர் டிசைன்ஸ் போட்டு போடலாம். ஓகேவா? ஆனா இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஒரே மாதிரி டெம்ப்ளேட் தான் இருக்கும். ஓகேவா? நீங்க இது பண்ணி கிளைண்ட்ஸ் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதே மாதிரி டிசைன்ஸ் மற்றவங்க பண்ணிருக்கும் போது இப்போ காஸ்ட் ப்ராப்ளம்ஸ், அதுதான் நம்ம போட்டோஷாப்ல கிரியேட்டிவா பண்றோம். புரியுதா? நான் இப்போ கூட இருந்த டெம்ப்ளேட் நான் அப்படியே யூஸ் பண்ணல, அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஹோப் திஸ் கேன்வா இஸ் ஸோ யூஸ்ஃபுல். நான் சொன்னது உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எப்படி நான் பண்ணேன் திரும்ப சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. மறுபடியும் நான் சொல்றேன், நம்ம இப்போ ஒரு சின்ன ஃபிளையர் டிசைன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பண்றீங்க, இப்போ ஏதாவது ஒரு சைட் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு 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 டெம்ப்ளேட் எடுத்துட்டீங்க. இதுல கம்மியான இருக்கும், நிறைய டெம்ப்ளேட் இருக்கும், ஆனா இருக்கிற டெம்ப்ளேட்டே திருப்பி திருப்பி வரும். ஓகேவா? நீங்க இதுல டிசைன் பண்றது, ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, கிளியரா கேட்டுக்கோங்க, யூ டோன்ட் கெட் ஒர்க்கிங் ஃபைல். ஓகேவா? ஒர்க்கிங் ஃபைல் கிடைக்காது. அதனாலதான் கேன்வா நிறைய பேர் நிறைய டிசைனர்ஸ் டிசைன் பண்ண மாட்டாங்க. ஒர்க்கிங் ஃபைல் என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், வாட் இஸ் ஒர்க்கிங் ஃபைல்? ஒர்க்கிங் ஃபைல் என்னன்னா, இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு பிஎஸ்டி நான் வச்சிருக்கேன். ஓகேவா? நான் சேவ் பண்ணி இப்போ போட்டோஷாப்ல நான் ஒர்க் பண்ணிட்டு, இப்போ போட்டோஷாப்ல நான் இது ஒர்க் பண்ணிட்டேன். ஓகேவா? இது நான் என்ன பண்ணேன்னா ஃபைல்ல போயிட்டு சேவ் ஆஸ். ஓகேவா? சேவ் ஆஸ் என்ன பண்றேன், போட்டோஷாப் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன், டவுன்லோட்ஸ் வச்சுருக்கேன். டவுன்லோட்ஸ்ல என்ன பண்றேன், மொஹிதீன் அப்படின்னு போடுறேன். ஓகேவா? மொஹிதீனோட பேம்ப்ளெட் ஃபிளையர் அப்படின்னு நான் போடுறேன். கிளைண்டோட பேர் போட்டு நான் ஃபிளையர் அப்படின்னு போட்டு சேவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? சேவ் கொடுத்தேன்னா எனக்கு இங்க டவுன்லோட்ஸ்ல எனக்கு அந்த ஃபைல் வந்துடும்.
இதனால கிளைண்ட்ஸ் கேட்பாங்க ஐ நீட் சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு கேட்கும்போது நீங்க கேன்வால டிசைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எப்படி நீங்க சோர்ஸ் ஃபைல் கொடுப்பீங்க? கொடுக்க முடியாது. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? போட்டோஷாப் தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் நான் சொல்றேன், கேன்வால டிசைனிங் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. டோன்ட் மேக் இட் இது ஈஸியா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம இதுலயே பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு எங்கேயுமே போயிட்டு நீங்க ஏர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர் எம்பவர்மெண்ட் டாக் ஷோ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன், அதே வந்து அரபிக் கிளாஸ். ஓகேவா? அரபிக் கிளாஸ் அப்படின்னு போட்டு இது என்ன பண்றேன், டூப்ளிகேட் கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஸோ இந்த இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்றேன். ஓகேவா? இந்த இமேஜ் டிலீட் பண்ணிட்டு ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் அரபிக் ஆன்லைன்ல எடுக்கிறீங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு போஸ்டர் செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அரபிக் இல்லாட்டி கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். ஓகேவா? டிராக் பண்ணி அதில் போட்டாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். டபுள் கிளிக் பண்ணி நீங்க அதை லைட்டா இங்க சூஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். ஸோ அரபிக் இதுல நீங்க கண்டென்ட் எல்லாமே நீங்க போடுறது தான். ஓகேவா? டேட் எல்லாமே எடிட்டபிள் தான். டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணாலே உங்களுக்கு எடிட் ஆயிடும். ஓகேவா? இப்போ கோர்ஸ் ஃபீஸ் வந்து 1000 rupees வச்சுக்கோங்க. ஓகேவா? 1000 rupees அப்படின்னு போட்டீங்கன்னா போதும். அரபிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் புரியுதுல? ஸோ இதுவும் வந்து ரொம்ப மேல இருக்கு. எப்பவுமே அலைன்மெண்ட் வந்து பக்காவா இருக்கும். கலர் மாத்தலாம். இதோட கலர் வந்து நான் இப்போ உங்களுக்கு கேன்வா பத்தி ஃபுல்லா சொல்லி கொடுக்கல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஐம் எக்ஸ்பிளைனிங். ஓகேவா? எதுலலாம் எப்படி பண்றாங்க அதுதான் சொல்றேன். எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லல, எதுலாம் பண்றாங்க, கேன்வால எதுக்கு யூஸ் பண்றாங்க, போட்டோஷாப்ல என்ன பண்றாங்க, அது எப்படி யூஸ் ஆகுது, ஜஸ்ட் ஐம் கிவிங் இன்ஃபர்மேஷன். இதுவே நான் இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருந்தா உங்க லேப்டாப் ஓபன் பண்ணுங்க, சிஸ்டம் ஓபன் பண்ணுங்க, இது பண்ணீங்களா, ஷேர் பண்ணுங்க ஸ்கிரீன் அப்படின்னு உங்களுக்கு காட்ட சொல்லுவேன். புரியுதா? சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க லேர்ன் பண்ண நான் மானிட்டரைஸ் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க பண்ணீங்களா இல்லையா, அது எல்லாமே சில பேர் பண்ணி டிசைன்ஸ் திருப்பி எனக்கு அனுப்புவாங்க. அது பர்ஃபெக்டா கண்டுபிடிச்சிடும், இது அவங்க பண்ண டிசைன் நீங்க காப்பி பண்ணி போட்டீங்க அப்படின்னு. ஓகேவா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணி லாஸ்ட் என்ன பண்ணலாம், ஷேர்ல போயிட்டு டவுன்லோட்ல போயிட்டு பிஎன்ஜி தேவையில்லை, ஜேபேக்கா போட்டு பிஎன்ஜினா என்ன, ஜேபேக்னா என்ன, பிடிஎஃப் என்ன, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ்ல வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? எப்படி இதெல்லாம் கிளைண்ட் என்ன தேவைப்படுது, பிஎன்ஜி எதுல என்னென்ன தேவைப்படும். இப்போ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? ஸோ டவுன்லோட் ஆன உடனே நீங்க அதெல்லாம் பண்ணலாம், ஓபன் பண்ணி பார்க்கலாம். எல்லாருக்கும் ஸ்கிரீன் செட் தெரியுதுல? ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? தேங்க்யூ இஸ்மாயில் ஃபிரோஸ். ஸோ ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்க பண்ண டிசைன் அவுட்புட் எடுத்தாச்சு. ஸோ இது மூலமா என்ன பண்ணலாம், நீங்க கிளைண்ட் கொடுக்கலாம். ஃப்ரீ கேன்வா எதுவும் எதுவும் இல்லையா சார்? கேன்வா ஃப்ரீ தான். இப்போ நான் டவுன்லோட் பண்ண ஃப்ரீ தான், அமௌண்ட் கேட்டுச்சா இல்லை, லாகின் பண்ணி நம்ம கேன்வா வந்து யூஸ் பண்ணிட்டோம். டிசைனிங் சாஃப்ட்வேர் எல்லாமே ஃப்ரீ தாங்க, அது நம்ம எப்படி யூஸ் பண்ற பொறுத்து தான் இருக்கு. போட்டோஷாப்பும் ஃப்ரீ தான், இல்லுஸ்ட்ரேட்டரும் ஃப்ரீ தான், இன்டிசைனும் ஃப்ரீ தான், எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன் போட்டோஷாப்பை பத்தி, நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல போட்டோஷாப்ல, அதே மாதிரி நம்ம இல்லுஸ்ட்ரேட்டர்லயும் பண்ணுவோம், இன்டிசைன்ல பண்ணுவோம். ஆனா இன்டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா புக் பப்ளிஷிங் பண்ணுவோம். கரெக்டா? புக் பப்ளிஷிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட பிஹான்ஸோட ப்ரொஃபைல்ல வந்து நான் ஒரு புக் டிசைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா? காப்பிரைட் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா நீங்க இன்டர்நேஷனல் பிராண்டுக்கெல்லாம் நீங்க ஒர்க் பண்ணும்போது இண்டிவிஜுவலா போட்டோஷாப்ல யூஸ் தான் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? காப்பிரைட்லாம் வராது. ஆனா நீங்க பண்ண டிசைன்ஸ் நம்ம பார்த்து பார்த்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜூடியோ அப்படின்ட்டு யாராவது தெரியுமா? ஜூடியோ கடையில போயிட்டு ஒரு டிஷர்ட் வாங்கி போடுவான், அதே டிஷர்ட் இன்னொருத்தன் போட்டு வருவான், பார்க்கும்போது ரெண்டு பேரும் என்னடா சேம் கடையில எடுத்துருக்குமே அப்படின்ட்டு. அதே மாதிரி சேம் வெப்சைட்ல இருந்து நம்ம எடுத்து பண்ணிருக்கோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி வரும். ஆனா நீங்க இந்த டிசைன்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் மோர் ஓவர் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நான் கிரியேட்டிவா நானே பாக்ஸா போட்டு நான் பண்ணது. ஓகேவா? இது இப்போ நல்லா இருக்கும், இப்போ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பண்ணது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மேகசின் டிசைன். இன் டிசைன்ல பண்ண வேண்டிய ஒரு புக் டிசைன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு
உலமா வந்து ஒரு புக் எழுதுறாங்க. ஓகேவா? புக் எழுதுறாங்களோ இல்ல வந்து ஏதாவது ஒரு 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 யாரோ ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு புக் டிசைன் பண்ணும் அப்படின்னு இருக்கும்போது இன்டிசைன்ல வந்து பண்ணலாம். இன்டிசைன்ல வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற புக் டிசைன்ஸ்லாம் பண்ணி அந்த புக் டிசைன் நீங்க ஆன்லைன்ல கூட இப்படி அப்லோட் பண்ணலாம். உங்க ஒர்க் வந்து என்ன இருக்கு அப்படின்ட்டு அப்லோட் பண்ணலாம். ஆனா இது வந்து யாரும் டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு அனிமேஷன், இது வந்து பிடிஎஃப் கிடையாது. ஓகேவா? இது அனிமேஷன். ஸோ அதனால இது டவுன்லோட் பண்ணா கூட உங்களுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ஹேஞ்சல் புக் அப்படின்னு ஒரு வெப்சைட்ல போயிட்டு எப்படி பண்றது, எப்படி நம்ம அப்லோட் பண்றது அப்படின்னு நம்ம நம்ம கிளாஸ்ல பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா நம்ம கிளாஸ்ல. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் 6 இயர்ஸ். நீங்க வந்து 3 மாசம் தான் படிக்க போறீங்க. அந்த 3 மாசத்துல நான் ஸ்கிராச்ல இருந்து உங்களுக்கு சொல்லி தரணும். புரியுதா? ஸ்கிராச்ல இருந்து சொல்லி தரணும் அப்படின்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு ABCD அப்படின்ட்டு அங்கிருந்து நான் உங்களுக்கு சொல்லி தரணும். கரெக்டா? ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியாது. போட்டோஷாப் எதுவுமே தெரியாம தான் இப்போ நீங்க வந்துருக்கீங்க. நீங்க A to Z வரைக்கும் சொல்லி தரணும் அப்படின்னு இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு புரியும். நீங்க நடுவுல வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க 2 வாரம் அப்புறமா நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீ கம்ப்ளீட்லி. நான் சாஃப்ட்வேர்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவேன். டிசைனிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜஸ் நான் கொடுத்துருவேன். மோர் அண்ட் கிரியேட்டிவா பண்றது, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எடுத்து நீங்க பண்றது அது உங்க கையில மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ போட்டோஷாப்ல இது எல்லாமே நம்ம போட்டோஷாப்ல என்னென்ன பண்ணணும்னு பார்த்தோம். இன்டீஸ் எல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். புக் டிசைன்ஸ் அது எல்லாமே வந்து மேகசின் டிசைன்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஃபாண்ட் சம்மந்தப்பட்டது எல்லாமே இன்டிசைன்ல பண்ணா அக்யூரேட்டா பண்ணலாம். லேக் ஆகாது, ஹேங் ஆகாது. ஓகேவா? இல்லுஸ்ட்ரேட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்லுஸ்ட்ரேட்ல வந்து லோகோ டிசைன்ஸ்லாம் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லோகோ டிசைன் நம்ம பண்ணிருக்கோம் அப்படின்னா இல்லுஸ்ட்ரேட்ல தான் பண்ணுவோம். லோகோ டிசைன்ஸ் இந்த சின்ன சின்ன மைன்யூட்டான ஐகான்ஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்லுஸ்ட்ரேட்ல தான் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே? ஸோ டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்? இன்னும் எனக்கு இந்த டவுட்டோடவே நான் இருக்கேன் இந்த கிளாஸ்ல அப்படின்னு ஏதாவது இருந்தா கேளுங்க. எனக்கு இன்னும் இந்த டவுட் கிளியர் ஆகல அப்படின்றது இருக்கு. ஏன்னா என்னோட கிளாஸ்ல நீங்க வந்துட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாமே என்ன சொல்றது கிளியரா எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் கொஞ்சம் மைண்ட் கிளியர் ஆயிடுச்சுப்பா. கிராஃபிக் டிசைனா என்ன, அது என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது எப்படி ஆன் பண்றது அப்படின்ட்டு தெரிஞ்சாலே போதும். நீங்க லோகோ கிரியேட் பண்ணுவீங்களா லோ பிரைஸ்ல அப்படின்னு கேட்டீங்க. லோகோ டிசைன்ஸ்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் சைபாஸ் இஸ் டூயிங் கிராஃபிக் டிசைன். இப்போ உங்களுக்கு ஏதாவது டிசைனிங் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணணும், ஓகேவா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா நீங்க சைபாவை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தே ஆர் டூயிங் மோர் ப்ராஜெக்ட்ஸ் லோ காஸ்ட். ஸோ நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க பண்ணுவாங்க எல்லாமே. அவங்க வெப்சைட்ஸ் கூட இருக்கு. யாஸ் ஐ திங்க் he has some வெப்சைட். அந்த வெப்சைட்டை நீங்க போய் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக் சைபா என்னென்ன பண்றாங்க. சைபா வந்து ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. தே ஆர் ஆல் டூயிங் ப்ரொஃபஷனல் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது அப்புறமா வந்து கிராஃபிக் டிசைனிங் எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு டிசைனிங் தேவைப்படாது நீங்க சைபா வந்து நீங்க கான்டாக்ட் ரியா சார் வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லா ப்ராசஸும் நீங்க பண்ணலாம். இஸ் ஹேவிங் சம் பேஜ் ஐ திங்க் ஸோ. ரியா சார் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பேஜை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே அப்டேட்ஸ் எல்லாம் அதுல வரும். அதை நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் வருது. இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, இதுக்கு இவ்வளவு ஃப்ரீயா நான் இது சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய இது போடுறாங்க. ஐ திங்க் அந்த லிங்க் வேணா கூட நான் உங்களுக்கு இதுல டேரக்டா போட சொல்றேன். So that you guys get benefit with that. Any other doubts? Is Photoshop, Illustrator and InDesign is free software? Yes. எஸ் ஃபிரோஸ், நான் இது மூணுமே டிரைவ்ல போட்டு உங்களுக்கு லிங்க் காமிச்சிடறேன். நான் இது உங்களுக்கு முன்னாடியே நான் காமிச்சிடுறேன். ஏன்னா நான் பொய் சொல்ல நினைக்காதீங்க. ஐ எம் ஹேவிங் த சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் தெரியுதா எல்லாருக்கும்? சஜிலா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து சார் அனுப்புவாரு. ஸோ அது மூலமா நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க வந்து நிறைய அப்டேட்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்டிசைன், போட்டோஷாப்பு, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், லைட் ரூம், இல்லுஸ்ட்ரேட்டர், நிறைய இன்டிசைன்ல நிறைய நான் வச்சிருக்கேன். ஏன்னா சில இன்டிசைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆகாது. என்ன ஆகாதுன்னா இன்ஸ்டால் பண்ணாலும் ஒர்க் ஆகாது கரெக்டா. அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நான் டிரைவ்ல போட்டு கொடுத்துருவேன். இந்த வின்ரார், இன்டிசைன், ப்ரீமியர் ப்ரோ கூட நான் கொடுத்துறேன். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆடாசிட்டி, குரோம் நிறைய வச்சிருக்கேன். நான் பேசிக்கா கொடுக்குறது வந்து பாத்தீங்கன்னா போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க, இது எல்லாமே ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான், நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகே? எனி அதர் டவுட்ஸ்? உங்களுக்கு பார்ட்டிசிபேட் இந்த கோர்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஜஸ்ட்
செஷனை லீவ் பண்ணும்போது நீங்க ஒரு ஃபீட்பேக் மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி என்னோட ட்ரைனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா, இல்லை எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, இந்த 2 ஹவர் செஷன் வந்து போனது தெரியல, நல்லா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிய வரும். இல்லை ஏதாவது அப்கிரேட் பண்ணணும்னா கூட சொல்லுங்க, ஐ வில் அக்செப்ட் இட் அண்ட் ஐ வில் சேஞ்ச் சம்திங். ஓகேவா? இல்லை நல்லா இருந்துச்சு, எல்லாமே புரிஞ்சுது, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, நிறைய விஷயம் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் சாட்ல வந்து சொன்னா கூட நல்லா இருக்கும். அதாவது பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் ஒரு லிங்க் ஒன் போடு, நீங்க அதுல நீங்க போட்டீங்கன்னா கூட நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ அன்வர். அன்வர் என்ற வார்த்தை கேள்விப்பட்ட மாதிரி ஸ்டூடெண்டோட பேர் ஓகே. எனி அதர் டவுட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட கேளுங்க. ஏன்னா நம்ம செஷனை வந்து பாத்தீங்கன்னா என் பண்றதுக்கான சுச்சுவேஷன். ஏன்னா எனக்கு மோர் ஓவர் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு இல்லையோ, நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா கூட உங்க எல்லாருக்கும் அது புரியணும். ஏன்னா என்னோட கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 15 வயசு பையனும் படிக்கிறான், 40 வயசு ஒரு பெரிய சோர் வந்து படிக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் புரியுதா இல்லையா, எனக்கு அது மட்டும் தான் தேவை. நான் ஒரு விஷயம் ஒரே ஒரு டூல் சொல்லி கொடுத்தா கூட அது ப்ராப்பரா பெர்ஃபெக்டா எல்லாருக்கும் புரியுதா இல்லையா, அவ்வளவுதான். ஏன்னா உங்க எல்லாருக்கும் there is a ஓப்பன் சோர்ஸ். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஆனா கரெக்டா படிக்கிறது தான் கஷ்டம். நீங்க யூடியூப்ல போய் பாருங்க, நான் உண்மையா சொல்றேன், இப்பயும் நீங்க யூடியூப்ல பாருங்க, ஃபிளையர் டிசைனும் பேக்கேஜிங் டிசைன் பண்றது எப்படின்ட்டு ஈஸியா சொல்லி கொடுத்துருவோம். அவுட்புட் எப்படி எடுக்கிறது, கிளைண்ட் எவ்வளவு அமௌண்ட் வாங்குறது, எவ்வளவு பேசுறது, எப்படி அவுட்புட் கொடுக்குறது, எதுவுமே தெரியாது. அது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணனா ஒரு மென்டர் இருந்தா மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்பவுமே நான் அப்படின்ட்டு நான் சொல்ல, உங்க லைஃப்ல நீங்க எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணா கூட, நீங்க ஒரு டைலரிங் போறீங்க, இல்ல வந்து ஏதாவது ஒரு குக்கிங் போறீங்கன்னா ஒரு மென்டர் கம்பல்சரியா இருக்கணும். மென்டர் இருந்தா மட்டும்தான் கரெக்டான ஒரு பாதையில சீக்கிரமா போய் சேர முடியும். எக்ஸாம்பிளுக்கு, எங்கேயோ நீங்க போறீங்க, யாருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க அட்ரஸ் சரியா சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனா கூகுள் மேப் பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சுடுகாடுலாம் கொண்டு போனாலும் கரெக்டா போய் ரீச் பண்ணிடும். கரெக்டா அந்த மாதிரி இருக்கும். ஸோ யூ நீட் ஆல்வேஸ் அ மென்டர் டு கைட் டில் தி லாஸ்ட். ஓகேவா? எனி அதர் டவுட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா டவுட் இருந்துட்டு யாரும் போகாதீங்க. கம்ப்யூட்டர் பையிங் டீடைல்ஸ் கான்ஃபிகரேஷன் சொல்றேன். கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கான என்னென்ன சாஃப்ட்வேர், என்னென்ன வந்து கான்ஃபிகரேஷன் தேவை, அது எவ்வளவு அமௌண்ட் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா லேப்டாப் ரிச் சீட் போனீங்கன்னா 5000 ரூபாய். அம்மா லேப்டாப் 5000 தான் அம்மா லேப்டாப். நீங்க 50,000 60,000 போறீங்க, 5000 தான் வந்து அம்மா லேப்டாப் செகண்ட்ஸ்லேயே கிடைக்குது. அது நீங்க வாங்கி ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்றீங்க, போட்டோஷாப் நீங்க போட்டு வந்து நீங்க சொல்றீங்க, அது வந்து அது வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கம்மியான பட்ஜெட், ரேம் 4 GB இருந்தா போதும், ஹார்ட் டிஸ்க் 500 GB இருந்தா போதும். ஓகேவா? மினிமம் i5 i3 அப்படி இருந்தாலே போதும். i5 அம்மா லேப்டாப்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுலேயும் நல்லா ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஒருத்தர் ரயான் கேட்டிருக்காங்க, நீங்க சொல்றது எல்லாம் கவனித்தேன், ஆனால் எல்லாருக்கும் ஸ்பீடிங் ரொம்ப முக்கியமா, ஸ்பீட் டைப்பிங் ரொம்ப முக்கியமா, அவசியமா? இது எங்களிடம் இல்லை அப்படின்றாங்க. ஸ்பீட் டைப்பிங் அவசியமே கிடையாது, டைப் ரைட்டிங் அவசியமே கிடையாது டிசைனிங்க்கு. நீங்க வந்து கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க, அது மோஸ்ட்லி காப்பி பேஸ்ட் தான் பண்ண போறீங்க. இன்கேஸ் அவங்க கொடுக்கலன்னா நீங்க கூகுள்ல போய் போறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, நல்லது, கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது பேர் ஸ்பெல்லிங் தெரியல, கூகுள்ல போங்க, கான்ட்ரி அப்படின்னு போட்டாலே போதும். நான் தப்பாவே போடுறேன், கான் டாரி டிஐஆர் போட்டேன். ஓகேவா? நல்லா பாருங்க, டிஐஆர் போட்டேன், ஆனா கான்ட்ரிபியூஷன்ல ஸ்பெல்லிங் வந்துச்சு. அதை என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கான்ட்ரிபியூஷனை காப்பி பண்ணி போட்டோஷாப்ல போயிட்டு, ஓகேவா, டெக்ஸ்ட் டூல்ல வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க, கான்ட்ரிபியூஷன் வந்துச்சு பாருங்க. சரிதா? அவ்வளவுதான். நம்மளுக்கு ஸ்பெல்லிங் தெரியணும்னா வந்து அவசியமே கிடையாது, கூகுள் எல்லாமே ஸ்பெல்லிங் எல்லாமே இருக்கு. ஓகேவா? ஃபிளையர் டிசைனா என்ன அப்படின்னு மூவில சொல்லிட்டாரு. ஃபிளையர் டிசைனா என்னன்னா, நீ ஒரு கம்பெனியோ சர்வீஸோ நீங்க பண்றீங்க, அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வாட் இஸ் வாட், ஹெட்டிங், சப் ஹெட்டிங், கண்டென்ட், நான் இந்த சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்றேன், கான்டாக்ட் பண்ணுங்கப்பா, இந்தாங்க ஒரு இமேஜ், அவ்வளவுதான். இதுதான் ஃபிளையர். ஓகேவா? இந்த பிளேயர் பத்தி இன் டீட்டெயிலா படிக்கணும்னா கிளாஸ் தான் நம்ம. ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு டாபிக்கை பத்தி நான் பேசல, நான் எல்லா டாபிக்கை பத்தி பேசும்போது யூ கெட் லெஸ் இன்ஃபர்மேஷன். பிளேயர்னா இதுதான்ப்பா, அவ்வளவுதான். ஆனா நீங்க கிளாஸ்ல வரும்போது பிளேயர்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்.
யார்கிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் தான் என் கிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் தான் இருக்கு, யூஸ் பண்ணுங்க அதுல. ஆனா கவர்மெண்ட்ல சம்சுதின் நல்லா கேளுங்க. நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது ஓஎஸ் ஃபுல்லா அப்டேட் பண்ணி ஓஎஸ் 11 போட்டு போட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், இன்டிசைன் இது மூணு மட்டும் வைங்க, வேற எதுவுமே வைக்காது. போட்டோஷாப்ல டிஜிட்டல் ஆர்ட் சொல்லி தருவீங்களா? போட்டோஷாப்ல நான் என்ன சொல்லி தருவேன்னா 5 இயர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காசு பார்க்கறதுக்கு தான் நான் சொல்லி கொடுப்பேன். ஜஸ்ட் நீங்க கிரியேட்டிவா வந்து பண்ணிட்டு அது அது யூஸ்ஃபுல்லா இல்லாம போறதெல்லாம் நான் சொல்லி தர மாட்டேன். ஸ்கின் ரீடச்சிங்கு, அதுக்கப்புறமா ஃபிளையர்ஸ், ப்ரௌச்சர்ஸ், ஐடி கார்ட்ஸ், பேனர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி டிசைன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் சாஃப்ட்வேர்ல எப்படி பண்றது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். சரி, கேன் ரெக்கார்ட் ஆடியோ ஆஃப் கிளாஸ்? எஸ். விண்டோஸ் 8 தான் இருக்கு, ஒர்க் ஆகுமா? எஸ், ஒர்க் ஆகும். கம்ப்யூட்டருக்கு கிராஃபிக் கார்டு தேவையா? ஸோ கம்ப்யூட்டருக்கு கிராஃபிக் கார்டு தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் வந்து எங்க இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஜஸ்ட் லாஸ்ட் கனெக்ட் பண்ணேன். ரெக்கார்டிங் சிஸ்டம் சார் ரெடியா சார்? இப்போ நீங்க ஏதாவது பேசணுமா? கோர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்திலாம் கொஞ்சம் பீப்புள்ஸ் சொல்லிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இந்த 2 ஹவர்ஸ் ட்ரைனிங் அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இதில் நிறைய உலமாக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. நிறைய உலமாக்கள் இன்னைக்கு வந்து சண்டே அப்படின்றதுனால நிறைய நிக்கா இருக்குது. ஸோ அதனால வந்து அதில் கலந்துக்கிறதுனால இல்லை ரெக்கார்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவே நம்ம மோஸ்ட்லி ரெக்கார்டிங் கொடுக்கறது இல்லை. ஏன்னா வந்து அந்த ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுட்டு இங்கே வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட்ஸை வந்து நான் எல்லாக்கிட்டையும் நான் எதிர்பார்ப்பேன். என்னோட ஆஃபீஸில் இருக்க எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும், இல்லை கற்றுக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முடியாத கட்டத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கோர்ஸை வந்து இந்த ட்ரைனிங்கை ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை வந்து நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுடைய சேட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஹவர் ட்ரைனிங் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து சைபர் ட்ரீக்கு வந்து ரிவ்யூஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இன்னைக்கு நைட்குள்ளே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து போன வாரத்திலேயே ஒரு ஃப்ரீ செஷன் வச்சோம், அது வந்து காமனாக எல்லாத்துக்காகவும். இன்னைக்கு வந்து பர்டிகுலராக உலமாக்களும் ப்ளஸ் நிறைய அதர் பீப்புளும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து இது வரைக்கும் 8 பேட்ச் நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். அதில் லாஸ்ட் பேட்சோட கோர்ஸ் ஃபீஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000 நம்ம சார்ஜ் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி 15,000 நம்ம ஃபைனல் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல. இப்போ எனக்கே நான் ஒரு ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனுக்கு ஆள் பத்தவே இல்லை. வெளியில் நான் ஃப்ரீலான்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த ட்ரைனிங் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா என்னுடைய கம்பெனி ஒர்க்ஸே நான் நிறைய ஒர்க்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற டிசைனர்ஸ் வந்து நிறைய நீடு வந்து இப்போ இண்டஸ்ட்ரியில் தேவைப்படுது. ஸோ அதை வந்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். நிறைய பேர் கைத்தொழில் ஏதாவது கற்றுக்கிட்டோன்னா நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும், நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அந்த கைத்தொழில் வந்து எல்லாத்துக்கும் என்ன தெரியும் அப்படின்னா டைலரிங்கு, டைப்பிங்கு இதுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கிராஃபிக் டிசைனும் ஒரு கைத்தொழில் தான். ஸோ நீங்கள் என்ன ஜாப் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து பார்ட் டைமாக இதை வந்து நீங்கள் நிறையாவே சம்பாதிக்கக்கூடிய
லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இந்த கிராஃபிக் டிசைன். ஓகேங்களா, நிறைய பேர் வந்து 3D டிசைன்றாங்க. ஸோ அந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் அதுக்கான நியூஸும் வந்து ஃபுசேல் சார் வந்து கிளாஸ் இன் பிட்வீன்ல சொல்லி கொடுப்பாரு. ஸோ இப்போ நான் இன்னொரு வாட்டி அந்த லிங்க் உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல அனுப்புறேன். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20,000லேருந்து கம்மி பண்ணி ஃபைனலாக 5,000 அப்படின்ற கோர்ஸ் ஃபீஸ் வந்து 3 மாதத்துக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணிட்டாங்க. பே பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் என்னோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்ற டவுட்டும் நீங்கள் கேட்கலாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து பே பண்ணவங்களோடைய ஒரு குரூப்பில் நான் ஆட் பண்ணுவேன். அதுலேயே உங்களுக்கு கிராஃபிக் டிசைனோட டெக்னிக்கு, கிராஃபிக் டிசைனோட ஷார்ட்கட்டு, கிராஃபிக் டிசைன்ஸோட அப்டேட் எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு வந்துடும். கிளாஸஸ் எப்போ எப்போ நடக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அந்த குரூப்பில் ட்ரெயினர் மிஸ்டர் ஃபுசேல் சாரும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கேட்கலாம். அவர் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவார் இன்ஷால்லா. இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் நடத்துனதுலேருந்து இப்போ வரைக்கும் பசங்க டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. ஃபுசேல் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கார், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ எல்லாத்துக்கும் எல்லாரும் வந்து ஃபுசேல் சாருக்கு வந்து அவருடைய ஃபேமிலி டைம்லாம் விட்டுட்டு நமக்காக, நான் உலமாக்கள்லாம் வராங்க, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி நமக்காக வந்ததுக்காக அவருக்காக துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இதுக்கான ஃபீஸஸ் வந்து பே பண்ணுறதுக்கான ஷார்ட் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்ம அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிவிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லை எனக்கு வந்து ஒரு பார்ஷியல் பேமெண்ட் மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா நீங்கள் என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம மேனேஜ்மெண்ட்டில் என்ன இது பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஸோ என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேஜ் உங்களுக்கு வந்து லிங்கை கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் ஃபஸ்ட்டு குரூப்பில் ஜாயின் ஆகிட்டாலே போதும், அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருவோம். எஸ்பெஷலாக வந்து உங்களுக்கான சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வெப்சைட் லிங்க்ல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சைப்பா கூகுளில் போயிட்டு சைப்பாக்கு வந்து சைப்பா ட்ரீ பற்றி ஒரு ரிவ்யூ கொடுங்க. இந்த கிளாஸஸ் ஃபுசேல் சார் எப்படி இருந்தது, இந்த கிளாஸை ஹோஸ்ட் பண்ணது எப்படி இருந்தது, எங்களுடைய நியத்து. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள். இது வந்து சுமாராக தான் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அடுத்த லெவலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸலண்ட்டாக பண்ணுறதுக்கான முயற்சி எடுப்போம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ். ஸோ வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க சேட் பாக்ஸ்ல கேட்கலாம். இது வந்து சாட்டர்டே சண்டே 3 to 5 தான் நடக்கும். இல்லை சார் எனக்கு அந்த டைம்ல ஏதாவது ஒரு கல்யாணமோ இல்லை ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு வந்துடும், கைக்கு வந்துடும். ஸோ இதை நீங்கள் வந்து லைஃப் லாங் நீங்கள் எப்போ வேணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் லைஃப் லாங்ன்றது நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா முன்னாடி கோரல்ட்ரோ நல்லா இருந்தது, இப்போ அவுடேட்டட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ட்ரெண்டிங் டெக்னாலஜி வரப்போவும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறிடணும். ஓகேங்களா, ஆனால் இப்போதைக்கு வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் வரைக்கும் அடுத்த 10 வருஷத்துல இந்த ஃபோட்டோஷாப் இந்த டிசைனிங் வந்து பீக்ல இருக்கும் அப்படின்ற ஃபோர்ப்ஸ் அமைப்பு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கரியர். ஸோ இதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பியும் வந்து காமனாக சேட் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான அடுத்தடுத்து என்னென்ன ஃப்ரீ நிகழ்ச்சி என்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் அதில் வந்துடும். ஸோ யாராவது மனசு உவந்து ஏதாவது இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வந்து அட்மியூட் பண்ணுறோம். ஸோ நீங்களே அன்மியூட் பண்ணி நீங்கள் பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ இன்ஷால்லா சொல்லுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ஸோ யாராவது வாய்ஸில் சொல்லணும் இல்லை வீடியோ ஆன் பண்ணி சொல்லணும் அப்படின்னாலும் சொல்லலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு வந்து நல்ல முறையில் கொண்டு போகிறதுக்கான ஒரு தாக்கமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறோம். ஸோ நிறைய உலமாக்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான தொழுகை டைமும் வந்திருக்கும். ஷார்ட்டாக ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் பேசிட்டு நீங்கள் சொல்லலாம் இன்ஷா அல்லாஹ்.
ஸோ உலமக்கள் குரூப்ல இருக்கிறது நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஒரு விஷயமும் வந்து நான் அந்த குரூப்ல உங்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த நாளோட நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து கட் ஆகல. இது வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கான ஒரு அடுத்த கட்டம் உங்களை கொண்டு போறதுக்கான ஒரு தாக்கம் நாங்க எப்பவுமே சைப்பாட்ரில இருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஸோ அதுக்காக வந்து சைப்பாட்ரிக்காகவும் எனக்காக இப்போ ட்ரைனிங் எடுத்த ஃபுசைல் சார்க்காக எல்லாத்துக்காகவும் வந்து துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்ல முறையில வந்து கொண்டு போயிட்டு இது மூலமா நிறைய வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். ஸோ டைமிங் கேட்குறாங்க. இது வந்து சாட்டர்டே சண்டே தான் நடக்குது 3 to 5. இதே மாதிரி நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜூம்லேயே தான் கிளாஸ். ஸோ இப்போ அவர் வந்து எப்படி நீங்கள் நேரில் உட்காந்தோன்னா அவர் எப்படி போர்டில் வரைவாரோ கிறுக்குவாரோ, ஸோ அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து நேரில் வந்தால் உங்களுக்கு எப்படி விஷுவலாக இருக்குமோ அதே மாதிரி விஷுவலாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்ட் எல்கேஜி பிள்ளைக்கு கூட இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்ன்னு கொண்டு போகிறப்போ நம்ம அதே மாதிரி 1100 மொபைல்லையே உட்கார்ந்து இருக்கிறது நம்ம தப்பு தான். அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மௌலானா வந்து அவரே சொந்தமாக ஒரு வெப்சைட் பண்ணிட்டு நிறைய பேருக்கு வெப்சைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, என்னுடைய சைப்பாட்ரி வெப்சைட் பண்ணி கொடுத்ததே ஒரு மௌலானா தான். ஓகேங்களா? என்னோட சைப்பாட்ரி வெப்சைட்டை நான் அனுப்புறேன். அது எவ்வளோ கிரியேட்டிவா அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றத நீங்க வந்து அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாருங்க. சைப்பாட்ரி.com அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள்ல போடுங்க. அது வந்து பண்ணதே ஒரு மௌலானா தான். நான் அவரை வந்து மாடர்ன் மௌலானான்னு கூப்பிடுவேன். அவர் பேர் மிஸ்டர் அஷ்ரஃப். அவர் வந்து நான் மாடர்ன் மௌலானா, ஏன்னா மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவர் அடாப்ட் ஆயிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக என்னை காண்டாக்ட், இப்போ நிறைய மெசேஜ் நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்ஷால்லா இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பொறுமையாக நான் ஒருத்தருக்கும் நான் மெசேஜ் ரிப்ளை பண்ணுவேன் இன்ஷால்லா. ஸோ என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9043182896. ஸோ இதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள். ஸோ நிறைய பேர் வந்து கூகுளில் அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்கள் நேம் கேட்கும், மொபைல் நம்பர் கேட்கும். அதுக்கடுத்து அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு கூகுளில் போய் சைப்பாட்ரின்னு கிளிக் பண்ணுங்கள், ரிவ்யூஸ்னு வரும். உங்கள் எல்லாத்துக்கும் எப்படி ரிவ்யூஸ் போடணுன்றது தெரியும். அந்த ரிவ்யூஸ்னு நீங்கள் கிளிக் பண்ணி இந்த கிளாஸஸ் பற்றி நீங்கள் வந்து அதில் ரிவ்யூஸை கொடுத்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த 5 ஸ்டார் ரேட்டிங்லாம் கொடுப்பீங்கல்ல, அது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. இல்லை அதில் எனக்கு கொஞ்சம் புரியல சார் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபுசேல் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைமை வந்து நீங்கள் ஃபேமிலி டைமை தவிர்த்து நீங்கள் வந்து சமுதாயத்துக்காக பண்ணணும் அப்படின்ற நல்ல எண்ணத்துக்காக அதுதான் உங்களுக்கு நிறைய பரக்கத் செய்வாங்கனாக. அமீன் இன்ஷா அல்லாஹ். ஸோ சபீர் ராஜா என்ன கேட்குறீங்க அப்படின்னு தெரியல. திருப்பியும் சொல்கிறேன், அந்த பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணுறதுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம் மொபைல் நம்பரை கொடுத்து அப்லோடுன்ற ஆப்ஷன் வரும். அதுக்கு என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு டேப்பில் கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சைப்பாட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் ரிவ்யூஸ்னு வரும், 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு 2 3 லைன் வந்து இது எப்படி இருந்தது கிளாஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணலாம். பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறதுனால என் மெசேஜ் வந்து திருப்பியும் மேலே போயிடுச்சு. நான் திருப்பியும் அதை உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் நான். ஃபுசேல் சார் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு இமேஜ் மாதிரி அனுப்பியிருக்காரு உங்களுக்கு.
ஓகே ஃபுசேல், இப்போ உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அருள் சாருக்கு வந்துட்டு நான் அன்மியூட் பண்ணுறேம்மா. நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் அந்த இது வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். அருள் சார், நீங்கள் பேசலாம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததுக்கு. சார் கிளாஸ் ரொம்ப அருமையா இருந்தது. ஓகே, சூப்பர் சார். அதே மாதிரி அதே மாதிரி எளிமையா புரியுற மாரியே இருக்கு. ஏன்னா என்னதான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தாலும் ஓகே அது நம்ம ஒர்க்கு நம்மகிட்ட நம்மளே கிரியேட்டிவா செய்யற மாதிரி நல்ல ஒரு ஐடியா இருக்கு. ஓகே ஏன்னா ஓகே சார். நாங்களும் இப்போ வந்து கிளினிக்லாம் ஃபுல்லாகவே ஆன்லைன்லயும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ஸோ சார். எங்க பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஒரு கேட்லாக் கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாரி ட்ரைனிங் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஓகே ஓகே ஆஹ் சார் இது அதை தவிர்த்து இன்னும் வந்து இந்த ஏஎல் டூல்ஸ் அதெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம்? ஏஐ டூல்ஸ். அதே மாரி அந்த மாரி ட்ரைனிங். ஆமா சார். ஏஐ. ஏன்னா எல்லா டைமும் எங்க பேஷண்ட். அதான் சார், இப்போ வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் சைபட்ரி எடுத்துட்டு இருக்கு, அதோடைய ட்ரெயினர் நான் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கோர்ஸ்ல தான் மெயின் ஓகே. நிறைய ஏஐ டூல்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷனுக்காக. ஸோ அந்த கோர்ஸும் ஆ நான் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ம் அப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே கிட்டத்தட்ட வந்து 200 ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ம் அந்த 200 ஏஐ டூல்ஸை வந்துட்டு அதை பத்தி நான் கிளாஸஸ்லயும் நான் சொல்லுவேன். ம் ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு டிசைனிங்க்கும் ஒரு சில ஏஐ டூல்ஸ்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் என்ன ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய இன்ஸ்டாகிராம் இதுல எல்லாத்துக்கும் ஒரு காமனா இது ஒரு நாலேஜா போய் சேரணும்னு சொல்லி ஒரு ஒரு கிளிப்பா ஒரு ஒரு டாபிக் நான் பேசிட்டு இருக்கேன் ஏஐ டூல்ஸ் பத்தி. நீங்க என்னோட ம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போனீங்க அப்படின்னா ஒரு ஏஐ டூல்ஸ் பத்தி சொல்லியிருப்பேன். அந்த ஏஐ ம் டூல்ஸை நீங்க கிளிக் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வெப்சைட் வேணும், என்னுடைய வெப்சைட்டோட கேட்டகரி வந்து ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி நீங்க கிளிக் பண்ணிட்டாலே போதும், ரெஸ்டாரண்ட்க்கு ம் மாதிரி அதுவே ஒரு வெப்சைட் பண்ணி கொடுக்குது. ஓகேங்களா? ம் So, இந்த மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் பத்தி என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல நான் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க அதையும் ம் பாருங்க. இல்ல உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸும் நீங்க சைபட்ரியில எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா வந்துடும். ஓகே சார். ஏன்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே டிஜிட்டல் ஓபியா கூட ஒன்று பண்ணிடலான்னு பார்க்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏன்னா doctor எல்லாமே வந்து பேப்பர்லெஸ்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சார். வந்துட்டாரு, ஆ கையில ஒரு டேப் வச்சிருக்காரு. ஏதோ ஐடி ம் கம்பெனி போன மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. பெரம்பூர்ல தான் ஐயப்பா ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க. ஸோ அங்க வந்து ம் ஒரு இதுக்காக போனப்போ எல்லாமே வந்து பேப்பர்லெஸ் தான். ஒரு ஸ்லிப்பு ம் கிடையாது கிடையாது. நீங்க மெடிக்கல்ல போங்க, உங்க பேர் சொன்னா போதும் வந்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே டிஜிட்டலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து வெப்சைட் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு மீட்டிங்காக போயிருந்தேன் நான். கண்டிப்பா சார். ஏன்னா ஏன்னா இப்ப நேரடியா பாக்குற மாரி நம்ம டிஜிட்டல் லெவல்ல பார்க்கும்போது இன்னும் ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும்னு பாக்குறேன் நான். கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எனக்கு அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா சார். என்னோட காண்டாக்ட் எனக்கு ஏன்னா ஏன்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஎல் டூல்ஸ் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டா எனக்கு மட்டும் இல்லாம என்னோட கிளினிக் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தமான உள்ள விஷயங்களை நானே அப்பப்போ அப்டேட் அடிக்கும். கண்டிப்பா சார். நீங்க எனக்கு வந்து மெசேஜ் வாட்ஸ்அப்ல போடுங்க. என் காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன், நோட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு இருக்கு சார். ஓகே சார். நான் வாட்ஸ்அப்ல மட்டும் ரீச் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ ஃபுசேல் சாருக்கு நான் ஹோஸ்ட் பண்ணிடுறேன். அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணோன்னு கேட்டாரு. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து சைப்பாவில் ரிவ்யூ எப்படி கொடுக்கறது, எப்படி வந்து அந்த லிங்க்ல போயிட்டு கொடுத்தா எப்படி ஃப்ரீ சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைப்பா அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். சைப்பா அப்படின்னு போட்டாலே வந்து வந்துடும். ஓகேவா? நீங்கள் கிளிக் பண்ணிட்டு சாரி சைப்பா யார் விசிபிள் ஆகல ஃபுசேல்? ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுது. ஓகே ஆமா ஆமா. ஓகே. சைப்பா ட்ரீ அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு விசிபிள் ஆகிடும். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ரிவ்யூ அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூ இப்போ ஒருத்தர் போட்டிருக்காரு, the graphic designing zoom session by Mohammed Fujal was great, usually the session was Chapati was very good. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணாரு, இந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுப்பாரு. வச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க கரெக்டா.
ஜாயின் திஸ் குரூப் என்ரோல் திஸ் கோர்ஸ்க்கு மேலே cypartree.com/attendees அப்படின்னு இருக்குல்ல, அது நீங்க கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வரும். இதுல உங்க ஃபோன் நம்பர் டீடைல்ஸ் தான் கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் சொல்லிட்டு நீங்க பிடிச்ச அந்த ஸ்கிரீன்ஷாட்டை செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்து சப்மிட் பண்ண போதும். புரியுதா? ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தடு. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது யாரெல்லாம் சப்மிட் பண்றாங்களோ. ஸோ லிங்க்ல ஸ்கிரீன்ஷாட் அப்லோட் ஆகலை அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இமெயில் ஐடி xyz.gmail கான்டாக்ட் நம்பர் சும்மா நான் போடுறேன். ஐ ஆம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி சூஸ் ஃபைல் அப்லோடு ஓப்பன் சப்மிட் இன்டர்வியூ. ஓகே, MD7 சப்மிட் கொடுத்தா சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சப்மிட் ஆயிடுச்சு. யுவர் சப்மிஷன் வாஸ் சக்சஸ்ஃபுல் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம சப்மிட் பண்ணா சப்மிட் ஆயிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் வந்து ரொம்ப யூட்டிலைஸா நீங்க வந்து இருந்தீங்க. ஸோ இதே வந்து ஆர்வம் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஒரு 3 மந்த் காமிச்சாலே போதும். 3 மந்த்னா என்னடா 3 மந்த் அப்படின்னாங்கிறது வந்து சாட்டர்டே சண்டே 2 ஹவர் தான் கிளாஸ். ஸோ அந்த 2 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கில் லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸி. அது கன்சிஸ்டன்ஸா நீங்க சைட்ல நீங்க லேர்ன் பண்ணிட்டே இருந்தா போதும், உங்களுக்குள்ள ஒரு ஸ்கில் வந்து உருவாக்கிடுவீங்க. ஸோ என்னோட கிளாஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப பேசிக்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு டைப்ரைட்டிங் தெரியல, இங்கிலீஷ் தெரியல அப்படிலாம் வந்து நினைச்சு நீங்க போயிடாதீங்க. நீங்க வாங்க, வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராஃபிக் டிசைனிங் வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். நீங்க எந்த ஒரு இப்போ நீங்க ஜஸ்ட் ஒரு போட்டோ ஷூட் போனா கூட உங்களுக்கு அந்த கிராஃபிக் டிசைனிங்ல கலர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி பிம்பிள்லாம் ரிமூவ் பண்றதுலாம் எப்படின்ட்டு உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி நிறைய கிரியேட்டிவ் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது கம்பல்சரியா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ முகமது ரியாஸ் தீன் வந்து ஒரு ஃபீட்பேக் சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுக்கும்போது தான் நெக்ஸ்ட் நம்ம நிறைய கிளாஸ் ஏன்னா நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்றேன். நிறைய ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி மொத்தம் 11 ப்ராடக்ட் வந்து நான் இன்னைக்கு சண்டேக்குள்ள நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும். ஓகேவா? எடுத்தா மட்டும்தான் நான் மண்டேலேருந்து ஆஃபீஸ் போக முடியும். அப்படி இருந்தால் நான் கிளாஸ்ல ஏன் 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்றேன்னா இந்த 2 ஹவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு இருக்கும்போது எனக்கு ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி தான் செகண்டரி தான். ஸோ அதனால தான் வந்து நின்று உங்களுக்கு பொறுமையா 1 o'clock முடிஞ்சா கூட நான் 1 o'clock அப்புறமா உட்காந்து ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னா, யாராவது ஒருத்தவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆனா கூட டேர்னிங் பாயிண்ட் எடுத்தா கூட அது நம்மளும் ஒரு போர்ஷன், நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்றது போது ஒரு ஹாப்பினஸ் தான். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஃபீட்பேக் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் கிளாஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிளாஸ். போக போக கேம்ஸ்லாம் வைப்பேன். கிளாஸ் ஆன்லைன்ல கேம் வைக்கிற ஒரே டியூட்டர் நான் மட்டும்தான். சரியா? கேம்ஸ் நான் எப்படி வைப்பேன்னா, ஸோ ஒரு ஒரு என்ன சொல்ற Q&A கொஸ்டின்ஸ் மாதிரி வைப்பேன். ஸோ டீம் ஏ டீம் பி இந்த மாதிரி பிரிச்சிருவேன். நீங்க எல்லாம் டீம் ஏப்பா, நீங்க எல்லாம் டீம் பிப்பா. நான் கொஸ்டின் போடுவேன். ஃபர்ஸ்ட் யார் ஆன்சர் பண்றாங்க அவங்களுக்கு பாயிண்ட் 10 பாயிண்ட். ஓகேவா? டஃப்பான கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின் யார் கரெக்டா ஆன்சர் பண்ணா அவங்களுக்கு 10 பாயிண்ட். அந்த மாதிரி ஒரு கேமா கூட வந்து நான் கடைசியா முடிச்சிருவேன். ஓகே, கோர்ஸ் ஸ்பீடா முடிச்சோம்னா நம்ம அந்த மாதிரியும் நம்ம வந்து முடிப்போம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இஸ் தேர் எனிதிங் டு ஷேர் ஆர் எனிதிங் ஏதாவது சொல்லணுமா? ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னொரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும் சார். என்கிட்ட காசே இல்லை, என்கிட்ட வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட இல்லையா சார் அந்த ஆகாயம் அப்படின்ட்டு தீம் மியூசிக்கை போட்டு அவர் ஜாயின் பண்ண சொல்லிடுவாரு. ஓகே, பேசி பாருங்க. ரியா சார் பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. சரி இவ்வளவுதான் இருக்கு, நான் இவ்வளவு பே பண்றேன், இப்போ நெக்ஸ்ட் மந்த் இவ்வளவு பே பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட டெஃபினெட்லி வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் ரியா சார் வந்து ஓகேமா இவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு அவர் பேசுவாரு. கம்பல்சரியா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மி பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல போர்ஷனா பர் மந்த் இப்போ 5,000 நினைக்கிறேன் திங்ஸ் ஆஃப் ஃபீஸ். ஸோ இந்த வாட்டி நான் 1,000 நெக்ஸ்ட் 1,000 நெக்ஸ்ட் 2,500 அந்த மாதிரி பே பண்ற மாதிரி இருந்தா கூட நீங்க அவட பேசி நீங்க நான் வந்து கம்மி பண்ணிக்கலாம். பிரச்சனை. ஓகேவா? ஓகே, ஜஸாக்கல்லா ஹைர் ஃபுசைன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ இந்த மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர்த்து வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன வாட்ஸ்அப்பில் ஓகேங்களா அந்த மாதிரி ரீச் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.